வணக்கம். இது ஆடியோ நூலகம் யூடியூப் சேனல். பார்க்க வந்திருக்கிற கேட்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களும். இந்த கதையும் என்னோட குரலும் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்கள் யூடியூப் சேனலில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு காட்டும். மறக்காமல் லைக் பட்டனையும் ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் அதிகமான கதைகளை என்னால் போட முடியும். மௌனம் பேசிடும் பாஷைகள் புரிந்திடுமோ என்ற இந்த கதையின் 4ஆம் பாகத்தை, அதாவது இறுதி பாகத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். கதைக்குள் போகலாமா? வாசற் கதவு தட்டிய சத்தம் கேட்டது. ஆனந்த் வந்து விட்டான். எழுந்து போய் கதவை திறப்போமா வேண்டாமா என்று தயக்கத்துடன் உட்கார்ந்திருந்தாள். அம்மா, பூரணா. ஆனந்த் இருவரையும் உத்தேசித்து குரல் கொடுத்தான். ஒரு கால் மாமியார் விழித்து கொண்டாலும் அவளைத்தான் கூப்பிட்டு கதவை திறக்கச் சொல்லுவாள். அன்னபூர்ணா வேறு வழி இல்லாமல் போய் கதவை திறந்தாள். கதவை திறந்ததுமே ஆனந்த் உள்ளே வரவில்லை. வாசலுக்கு வெளியிலேயே நின்றபடி சொன்னான், பூரணா, நீதானா? எனக்கு தெரியும், நீதான் வந்து திறப்பாய் என்று. நான் வரும் வரையில் தூங்க மாட்டாய் என்றும். அன்னபூர்ணா அவனை கூர்ந்து பார்த்தாள். எப்பொழுதும் போலவே இருந்தான். அவனிடமிருந்து மதுவின் நெறி எதுவும் வரவில்லை. மறுநாள் காலையில் வழக்கத்தை விட ஆனந்த் சீக்கிரமாகவே வந்துவிட்டான். வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததுமே பூரணா, பூரணா என்று கத்தினான். என்றுமில்லாத விதமாக இன்று அந்த அழைப்பில் அன்பு இருந்தது, பரிவு இருந்தது. புலகாகிதமடைந்த போன இதயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உறுதியான உள்ளத்துடன் சாந்தம் தவழும் முகத்துடன் அன்னபூர்ணா அவனுக்கு எதிரே வந்து நின்றாள். சீக்கிரமாக கிளம்பு, 2 நிமிஷத்தில் புறப்படணும், கடை தெருவுக்கு போகலாம் என்றான் அவன். அன்னபூர்ணாவுக்கு புரியவில்லை. யார் தயாராக வேண்டும்? குழந்தைகளா? அவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லச் சொல்லி உத்தரவிடுகிறானா? இதோ பார் பூரணா, இப்படி மலங்க விழித்து கொண்டு மணிக்கண்டக்காக ஆக்கினாள் என்றால் எனக்கு பிடிக்காது. சீக்கிரம் தயாராகணும் என்றான். அன்னபூர்ணா இன்னும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் ராஜேஸ்வரி அங்கே வந்தாள். என்ன விஷயம்? ஒன்றுமில்லை அம்மா, பூர்ணாவும் நானும் கடை தெருவுக்கு போகிறோம். துணிமணி வாங்கணும். வேலைக்கார பையனிடம் சொல்லி பாலுவை கொஞ்சம் அந்த பக்கமாக எடுத்துக்கொண்டு போகச் சொல்லு. நாங்கள் கிளம்புவதை பார்த்தால் அழுவானோ என்னவோ. ராஜேஸ்வரி வியப்புடன் பார்த்தாள். நேற்றிரவு நடந்த சம்பவத்தை அவன் அவ்வளவு சீக்கிரமாக மறந்து போனது ஆச்சரியம்தான். ஒன்றுமே நடக்காதது போல நடந்து கொள்வதுடன் மனைவியை அழைத்து கொண்டு கடைத்தெருவுக்கு போவது இன்னும் ஆச்சரியம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மகன் கவலையில்லாமல் சந்தோஷமாக இருப்பதுதான் அவளுக்கு வேண்டும். அது எந்த வழியாக இருந்தாலும் சரி. அதனால் சீக்கிரமாக கிளம்பு பூரணம். குழந்தைகள் இல்லை, வெளியே விளையாடப் போயிருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்குள் கிளம்புங்கள், இல்லாவிட்டால் ரகளை செய்வார்கள் என்றாள். அன்னபூர்ணாவுக்கு ஏனோ சந்தோஷம் ஏற்படவில்லை. ஆனந்தின் உணர்வுகளுக்கு தகுந்தபடி அவ்வப்பொழுது பொம்மையைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எரிச்சலாக இருந்தது. சோர்வும் ஏற்பட்டது. அன்போ வெறுப்போ ஏதோ ஒன்று நிரந்தரமாக இருந்துவிட்டால் தேவலை என்று தோன்றியது. அன்னபூர்ணாவுக்கு அலங்காரத்தில் தனிப்பட்ட அக்கறை எதுவும் இல்லை. அதனால் ஆனந்த் சொன்னது போலவே மளமளவென்று தயாராகி வெளியே வந்தாள். அறைக்குள் நிலைக்கண்ணாடியின் முன்னால் நின்றபடி பொட்டு வைத்து கொண்டிருந்த அன்னபூர்ணாவுக்கு கண்ணாடியில் ஆனந்த் உள்ளே வருவது தென்படவே கண்களை தாழ்த்தி கொண்டாள். மனைவியை ஒரு நிமிடம் உற்று பார்த்த ஆனந்த் நேராக கட்டிலில் அருகில் வந்து பக்கத்திலேயே இருந்த ஃப்ளவர் வேஷிலிருந்து ரோஜாவை கையில் எடுத்து கொண்டான். வெளியில் வெயில் அதிகம் இல்லாமல் வானம் மூடியிருந்ததால் ரோஜாப்பூ வாடாமல் புதிதாகவே இருந்தது. அவன் என்ன செய்கிறான் என்று தன்னையும் அறியாமல் பார்த்து கொண்டிருந்த அன்னபூர்ணா அவன் ரோஜா பூவை எடுத்துக்கொண்டு தன் அருகில் வருவதை பார்த்தாள். ஒரு அடி பின்னால் நகர்ந்து கொண்டு அவன் ஸ்பரிசத்தை விட்டு தொலைவுக்கு ஓடிப்போய்விட வேண்டும் போல இருந்தது. ஆனால் சாத்தியப்படவில்லை. ஆனந்த் அன்னபூர்ணாவுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டான். பூவை தலையில் கீழே விழாதபடி வைத்தான். பிறகு அவள் தோளை பற்றி தன் பக்கம் திருப்பிக் கொண்டு மென்மையான குரலில் கேட்டான், பூரணா, அவ்வப்பொழுது என் நடவடிக்கைகளும் வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துகின்றன என்று எனக்கு தெரியும். என் மனம் ஒரு நிலையில் இல்லை. என்னுள் நடக்கும் மனப்போராட்டம் உனக்கு தெரியாது. நீ என் நடவடிக்கைகளை பொருட்படுத்தாதே. நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எல்லோருக்கும் எல்லாம் வாங்கி தருகிறேன், எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறேன். உனக்கு மட்டுமே எந்த விதத்திலேயும் சந்தோஷத்தை தருவதில்லை. அது எனக்கு வேதனையாக இருக்கிறது. இனிமேல் என் வருமானத்தில் 4இல் 1 பங்கை உன்னிடம் தந்துவிடுகிறேன். ஒரு கால் எப்பொழுதாவது கொடுக்க மறந்து போய்விட்டால் நீ என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள். நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறேன். உனக்கு அந்த உரிமை இருக்கிறது. என்னிடமிருந்து தேவையானது எதுவாக இருந்தாலும் சரி, அதிகாரம் பண்ணியாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு இருக்கிறது. பூரணா, இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது. அப்பாவியாக சாதுவாக இருப்பவர்களை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, கட்டிய கணவனாகவே இருந்தாலும் சரி, ஏமாற்றத்தான் பார்க்கும் என்றான்.
அன்னபூர்ணா அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நிமிர்ந்து நேராக அவன் முகத்தை பார்த்தாள். மிக கம்பீரமாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அவன் இதயத்தை அலைகழித்து கொண்டிருந்த வேதனை ஏதோ எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அந்த வேதனை என்னவோ எதற்காகவோ அன்னபூர்ணாவுக்கு புரியவில்லை. ராதாவை மறக்க முடியவில்லையே என்ற வேதனையா, இல்லை தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பவில்லையா? அது என்னவென்று தெரிந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. இருவரும் கடைத்தெருவுக்கு போனார்கள். ஆனந்த் அன்னபூர்ணாவுக்கு கடைத்தெருவையே வாங்கிவிட்டான் என்று சொல்ல வேண்டும். புடவை, நகை, செருப்பு என்று சகலமும் வாங்கினான். அன்னபூர்ணா வேண்டாம் என்று சொன்னபோதும் கேட்டுக்கொள்ளவில்லை. வீட்டிற்கு வந்ததுமே தாயாரிடம் காண்பித்தான். ராஜேஸ்வரியின் முகத்தில் இருந்த மலர்ச்சி பறந்து விட்டது. வாங்கினதுதான் வாங்கினாய், அத்தனையும் ஒரே தடவையில் வாங்குவானேன்? அவ்வப்பொழுது தலா ஒன்றாக வாங்கினால் போதாதா? ஒரே நேரத்தில் எவ்வளவு செலவு செய்வானேன்? மறுபடியும் பணம் கஷ்டம் வந்துவிட்டாள் என்று கடிந்து கொண்டாள். என்னிடம் இருக்கும் பணத்தில் 10ல் 1 பங்கைத்தான் செலவு செய்கிறேன் அம்மா. எப்போ செலவு செய்தால் என்ன? ஒரே சமயத்தில் எல்லாம் வாங்கிவிட்டால் டாக்ஸி செலவு மிச்சம் இல்லையா? சிரித்து கொண்டே நிமிர்ந்தான் ஆனந்த். அவன் எதிர்பார்த்தது போல அன்னபூர்ணா அங்கே இல்லை. அங்கிருந்து எப்பொழுதோ போய்விட்டிருந்தாள். அன்னபூர்ணா அந்த சுற்றுப்பக்கத்தில் இல்லை என்று உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகு ராஜேஸ்வரி குரலை தாழ்த்தி கொண்டு, இதெல்லாம் எதற்கு வாங்கினாய்? அவளுக்கு எதற்கு இதெல்லாம்? எங்கேயாவது போகிறாளா என்ன? எல்லாம் மூளையில் தானே கிடக்கப் போகிறது என்றாள். இல்லையம்மா, இனிமேல் பூரணாவை நிழலாக என் கூடவே வைத்துக் கொள்ளப் போகிறேன். எங்கே போனாலும் என்னுடன் அழைத்து கொண்டு போவேன். வாய் திறந்து பேசக்கூடிய மற்ற பெண்களை விட வாயில்லாத அன்னபூர்ணா எத்தனையோ மேல். ஆனந்தின் குரல் என்னவோ போலிருந்தது. சில சமயம் அந்த பெண்ணின் கண்களில் என்பால் உள்ள பக்தியை, அன்பை பார்த்தால் எனக்கு வெட்கமாக இருக்கும். எனக்கு அவ்வளவு அருகதை இருக்கிறதா என்று கூட தோன்றும். ஆனந்தின் குரல் தழுதழுத்தது. தொலைவில் வெறித்து பார்த்து கொண்டே கடந்த கால நினைவு அலைகளில் மூழ்கி திணறியவனாக சொன்னான். ஒரு காலத்தில் ராதாவை நான் இதே போல ஆராதித்தேன். என்னவெல்லாமோ நினைத்து கொண்டேன். ஆனால் எதற்குமே ராதாவிடமிருந்து சரியான பிரதிபலிப்பு இருக்காது. அது போன்ற நேரத்தில் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். ஆனாலும் அந்த ஏமாற்றத்தை அடங்கிக் கொண்டு மேலும் மேலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுது நான் இருந்த ஸ்தானத்தில் இப்பொழுது அன்னபூர்ணா இருக்கிறாள். நான் பட்ட துன்பத்தை அவள் படும்படி விடமாட்டேன். எனக்கு நேர்ந்த அநியாயம் அவளுக்கு நேரும்படியாக விடமாட்டேன். மகன் சொன்னது எதுவுமே ராஜேஸ்வரிக்கு புரியவில்லை. குழப்பத்துடன் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். பூர்ணா, இரவு ரொம்ப நேரமான பிறகு ஆனந்த் அழைக்கும் குரல் கேட்டது. அன்னபூர்ணா அதற்குள் படுத்து கொண்டு விட்டாள். ராஜேஸ்வரியும் குழந்தைகளும் தூங்கி ரொம்ப நேரமாகிவிட்டது. அன்னபூர்ணா தூங்காமல் இருந்திருந்தால் இந்த ஒரு அழைப்பிற்கு கண்டிப்பாக எழுந்து வருவாள். கட்டிலில் படுத்தபடி கையில் இருந்த புத்தகத்தை புரட்டி கொண்டே கதவு பக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். இன்றைக்கு ஏனோ காலையிலிருந்து அவன் மனம் அன்னபூர்ணாவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அவன் ஊகித்தது உண்மையாயிற்று. அன்னபூர்ணா இன்னும் உறங்கவில்லை. அவள் வரும் காலடி சத்தம் கேட்டது. ஆனந்த் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு தலைவலியாக இருப்பது போல நெற்றி பொட்டை கையால் அழுத்தி கொண்டே கண்களை மூடி படுத்திருந்தான். அன்னபூர்ணா கதவுக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டாள். ஆனந்த் கண்களை திறந்தான். தலையை ரொம்ப வலிக்கிறது. அன்னபூர்ணா இன்னும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியென்றால் தலையை பிடித்துவிடு என்று சொல்லுகிறானா? அதுதான் நோக்கமாக இருந்தால் தெளிவாக ஏன் சொல்லக்கூடாது? விளக்கை அணைத்துவிட்டு போ என்றான். அன்னபூர்ணா மேஜைக்கு அருகில் வந்தாள். ஆனந்த் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை கவனிக்காதவளைப் போலவே அன்னபூர்ணா விளக்கை அணைத்தாள். போவதற்காக திரும்பினாள். 2 அடிகளை எடுத்து வைத்திருந்தாள். புடவை தலைப்பு எதிலேயோ சிக்கி கொண்டு விட்டது. பலமாக இழுத்த போதிலும் வரவில்லை. கையை நீட்டி தலைப்பின் நுனியை பார்த்தாள். அது ஆனந்தின் கைப்பிடிக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. புடவையின் தலைப்பை பிடித்து மெல்ல மெல்ல அவளை அருகில் இழுத்து கொண்டிருந்தான். உன்னை இன்றைக்கு கடைக்கெல்லாம் அழைத்து போனேன். எவ்வளவு வாங்கி தந்தேன். அதற்கு பிரதிபலினாக எனக்கு சின்ன வெகுமதி எதுவும் இல்லையா? இருட்டை துளைத்து கொண்டு கம்பீரமாகவும் குறும்புடனும் வெளிவந்தது ஆனந்தின் குரல். அன்னபூர்ணாவுக்கு கோபம் வந்தது. நேற்றிலிருந்து ஊமை வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த இதயம் திடீரென்று பொங்கி எழுந்தது. பேசும் சக்தி மட்டும் இருந்திருந்தால் இவ்வாறு கேட்டிருப்பாள். உங்கள் நிலைமை சரியாக இல்லாத போது நான் அவ்வளவு சேவை செய்தேன். அமைதி இல்லாத உங்கள் வாழ்க்கை நதியில் அந்தர்வாகினியாக கலந்து சாந்தி மயமாக்க வேண்டுமென்றி அவ்வளவு தவித்தேன். நீங்கள் எனக்கு என்ன தந்தீர்கள்? குறைந்தபட்சம் என் மனம் எப்படிப்பட்டது என்றோ, என் அந்தரங்கத்தில் உள்ள எண்ணங்கள் என்னவென்றோ தெரிந்து கொள்ளும் ஆவலாவது இருந்திருக்கிறதா உங்களுக்கு? ஆனந்த் தலைவலி என்று சொன்னது வெறும் சாக்குதான் என்றும்,
அந்த சாக்கில் தன்னை அருகில் அழைத்து கொள்ள நினைக்கிறான் என்றும் உணர்ந்து கொண்ட அன்னபூர்ணா அவன் கையிலிருந்து புடவை தலைப்பை விடுவித்து கொள்ள வேண்டுமென்றும் அந்த நிமிடமே அறையை விட்டு போய்விட வேண்டும் என்றும் திமிரத் தொடங்கினாள். ஆனால் இறுதியில் வெற்றி ஆனந்துக்கே கிடைத்தது. தோல்வியடைந்து அவன் கைகளில் சிறைப்பட்டு விட்ட அன்னபூர்ணாவின் மனதில் ஆனந்தின் பால் கோபமும் ஏமாற்றமும் வெறுப்பும் நிரம்பியிருந்தன. அத்தியாயம் 20. சுமார் 1 மாதத்திற்கு மேலாகவே கழிந்துவிட்டது. அன்னபூர்ணாவின் பால் ஆனந்தின் நடைமுறை ஒரே விதமாகத்தான் இருந்து வந்தது. ஆனந்த் அன்னபூர்ணா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலேயும் சில ஜாக்கிரதைகளை மேற்கொண்டான். தான் போகும் ஒவ்வொரு இடத்திற்கும் அவளையும் வரச் சொல்லி கூப்பிடுவான். பார்ட்டிகள் தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் அவனுடன் போக அவள் தயாராக இருந்தாள். பார்ட்டிகளுக்கு போவதென்றால் அவளுக்கு ரொம்ப பயம். அங்கே பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். அவர்களுடன் கலந்து பேச முடியாமல் தனி தீவில் இருப்பது போலவே இருக்க நேரிடும். அவ்வாறு 4 பேருக்கு நடுவில் இருக்கும்போது தன்னுடைய ஊனம் பெரும் குறையாக தோன்றும். அதோடு எல்லோரும் அவளை வினோதமாக பார்ப்பார்கள். அந்த பெண் ஆனந்தின் 2வது மனைவியாமே. ஊமையாம். ஊமை பெண்ணை எப்படி திருமணம் செய்து கொண்டான்? அவ்வளவு சீக்கிரத்தில் முதல் மனைவியை எப்படி மறக்க முடிந்தது அவனால்? இந்த ஆண்களே இப்படித்தான். ஊமை பெண் என்ற தயக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் அழைத்து வருகிறானே. இப்படி பலதரப்பட்ட பேச்சுக்களை கேட்க நேரிடும். ஆனந்த் வற்புறுத்தியதால் வேறு வழியில்லாமல் அவன் கூட போனபோது அன்னபூர்ணா இப்படிப்பட்ட வியாக்கியானங்களுக்கு ஆளாகும்படி நேர்ந்தது. இதெல்லாம் ஆனந்தின் செவிகள் வரும் எட்டாது. எட்டினாலும் அவன் பொருட்படுத்த மாட்டான். ஆனால் அன்னபூர்ணாவால் அவனைப் போல அலட்சியமாக இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட போகாமலேயே இருப்பது மேல் என்று தோன்றும். இதெல்லாம் ஆனந்துக்கு புரியாது. புரியும் விதமாக சொல்லக்கூடிய சக்தி தன்னிடமும் இல்லை. தன்னுடைய பேச்சை லட்சியப்படுத்துவதில்லை என்றும் தன்னுடன் வெளியில் வருவதில்லை என்றும் அன்னபூர்ணாவை கோபித்துக் கொள்வான். அவன் தன்னுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்ப்பதில்லை என்று அன்னபூர்ணா வருத்தப்படுவாள். இருவருக்கும் இடையே இப்படிப்பட்ட சின்ன சின்ன மனவேற்றுமைகள் இருந்தாலும் ஆனந்தின் நடத்தையில் எந்த மாறுதலும் இல்லை. அதை கொண்டு பார்க்கும்போது அவன் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற நம்பிக்கை அன்னபூர்ணாவுக்கு ஏற்படத் தொடங்கியது. அந்த நம்பிக்கையுடன் தான் 2வது முறையாக உண்டாகி இருப்பது தெரிந்ததுமே அன்னபூர்ணா வெட்கத்தை விட்டு குழந்தை மீது தனக்கு இருக்கும் ஆர்வத்தை விவரமாக ஆனந்துக்கு கடிதம் எழுதினாள். அதில் தான் இங்கே வந்தது முதல் நடந்த சம்பவங்களையும் தான் பட்ட வேதனைகளையும் விவரமாக தெரியப்படுத்தினாள். அன்னபூர்ணா பெருமுயற்சி செய்து சிரத்தையாக எழுதிய அந்த கடிதத்தை ஆனந்தின் கையில் கொடுக்கவே இல்லை. அதற்குள் புதிய சூழ்நிலைகள் உருவாகிவிட்டன. பாண்டுரங்கன் என்ற இன்ஜினியர் ஆனந்துடன் கூட்டாளியாக சேர்ந்து கொண்டார். இருவருமே திறமைசாலிகளை, எதிராளியின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். சீக்கிரத்திலேயே நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். வேலையை, சிரமத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இரு குடும்பங்களும் ரொம்ப நெருக்கமாகிவிட்டன. பாண்டுரங்கனுக்கு அக்கா மகள் ஒருத்தி இருந்தாள். பெயர் சரோஜா. மருமகள் என்றால் அவருக்கு ரொம்ப உயிர். சிறு வயது முதல் தன்னிடமே வைத்துக்கொண்டு படிப்பு சொல்லிக் கொடுத்தார். சரோஜா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். பார்க்கவும் அழகாக இருந்தாள். அதோடு அவள் செய்து கொள்ளும் அலங்காரம் அந்த அழகிற்கு மேலும் மெருகூட்டியது. எந்த நேரத்தில் எந்த மாதிரி உடுத்தி கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதோடு பேச்சிலும் கெட்டிக்காரி. அவளுடன் பேசிக்கொண்டிருந்தால் பொழுது போவதே தெரியாது. அவளுடைய பேச்சும் பார்வையும் எதிராளியை தூண்டிவிடுவது போல குறும்புத்தனத்துடன் இருக்கும். தொடக்கத்தில் சரோஜா மாமியுடன் சேர்ந்து வந்து கொண்டிருந்தாள். விரைவிலேயே அவளுக்கு ஆனந்த் வீட்டில் சுவாதீனம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு அவ்வாறு ஏற்படுவதற்கு ராஜேஸ்வரிதான் காரணம் என்று எல்லோருக்கும் தெரிந்ததுதான். சரோஜாவின் மீது ராஜேஸ்வரிக்கு அளவில்லாத பிரியம் ஏற்பட்டு விட்டிருந்தது. அடிக்கடி ஏதாவது சாக்கு வைத்து கொண்டு வீட்டுக்கு வரச் சொல்லி செய்தி அனுப்புவாள். அவளுக்காக ஸ்பெஷலாக பலகாரம் தயாரிக்கும்படி அன்னபூர்ணாவிடம் உத்தரவிடுவாள். ஆனந்த் வீட்டில் இருக்கும்போது இருவரையும் ஒரே இடத்தில் உட்கார வைத்து டிஃபன் பரிமாறுவாள். ஒன்றாக உட்கார்ந்து சிரித்து பேசிக்கொண்டு அரட்டை அடித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்த மகனையும் சரோஜாவையும் ஆசை தீர பார்த்து மகிழ்ந்து போவாள். எந்த நேரத்திலும் ஆனந்தின் அறைக்கு நேராக போகக்கூடிய சுவாதீனம் சரோஜாவுக்கு இருந்தது. அந்த அறை அவ்வளவு ஒழுங்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும், என்ன இது, இந்த அறை இவ்வளவு மோசமாக இருக்கு, உங்களுக்கு ஒழுங்காக வைத்துக்கொள்ள தெரியாதா என்று செல்லமாக கோபித்து கொண்டு சும்மாவை பொருட்களை இடமாற்றி வைப்பாள். அதை அங்கேயே வைத்துவிடு, பூர்ணா பார்த்தால் சும்மா இருக்க மாட்டாள், சிரித்து கொண்டே சொல்வான் ஆனந்த். சும்மா இருக்காமல் என்ன செய்து விடுவாளாம்? ஒய்யாரமாக அவனை திருப்பி பார்த்து கொண்டு கேட்டாள் சரோஜா. என்ன வேண்டுமானாலும் செய்வாள். ஒரு கால் காதை அறுத்தாலும் மறுத்து விடுவாள். கிண்டலாக சொல்லுவான். அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாள். அதுதான் நீங்கள் இருக்கிறீர்களே, எனக்கு என்ன பயம்? நாலா பக்கமும் பார்வையை சுழற்றி கொண்டே சொல்லுவாள் சரோஜா.
அவ்வாறு அவள் பார்க்கும்போது ஆனந்திற்கு ஒரே பாய்ச்சலில் அவளிடம் போய் பின்னலை பிடித்து அருகில் இழுத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அது ஒரு வினாடிதான். அப்படிப்பட்ட எண்ணம் தலை தூக்கும் போதெல்லாம் பூரணா பூரணா என்று குடியே மூழ்கிவிட்டாது போல உரத்த குரலில் கத்துவான். அவள் வந்ததும் அந்த சிகரெட் பெட்டியை எடுத்துக்கொடு என்றோ, இந்த டிவியை போட்டுவிடு என்றோ சொல்லுவான். அடக்கடவுளே, இதற்கு போய் இப்படி கூச்சலிட்டு குடியே மூழ்கிவிட்டார் போல அவளை கூப்பிடணுமா? என்னிடம் சொன்னால் நான் செய்ய மாட்டேனா? சரோஜா பின்னலை ஆட்டிக்கொண்டே போய் ஆனந்த் அன்னபூர்ணாவிடம் சொன்ன காரியத்தை தானே செய்வாள். அன்னபூர்ணா மௌனமாக வெளியே வந்து விடுவாள். ஆனந்த் என்ன பேசினாலும் சரோஜா கலகலவென்று சிரிப்பாள். வெளியே இருந்த அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கும் ராஜேஸ்வரி, சரோஜா இருக்கிற இடத்தில்தான் எவ்வளவு கலகலப்பு என்பாள் மலர்ந்த முகத்துடன். பாண்டுரங்கனுக்கு ஆனந்தின் முதல் திருமணத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும். இரண்டாவது திருமணம் ஆகிவிட்டதென்றும் அந்த பெண் ஊமை என்றும் அவளால் அவனுக்கு கொஞ்சம் கூட சுகம் இல்லை என்றும் கூட தெரியும். ஆனந்த் கெட்டிக்காரன். இப்பொழுதே நன்றாக சம்பாதிக்கிறான். அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதோடு தனக்கு நெருங்கிய நண்பன் வேறு. இதையெல்லாம் யோசித்து பார்த்த பாண்டுரங்கன், அன்னபூர்ணா சம்மதித்தால் சரோஜாவை ஆனந்துக்கு தருவதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற செய்தியை பலர் வாயிலாக ராஜேஸ்வரியின் செவிவரை எட்டச் செய்தார். இந்த செய்தியை கேட்டதும் ராஜேஸ்வரி முதலில் திகைத்து போய்விட்டாள். பிறகு அவள் மனம் இலகிவிட்டது. போக போக எப்படியாவது சரோஜாவை ஆனந்துக்கு கட்டி வைக்க வேண்டும் என்ற விருப்பம் பலமாக வேரூன்றிவிட்டது. ஆனால் இந்த காரியம் நிறைவேற வேண்டுமென்றால் அன்னபூர்ணாவின் சம்மதம் முக்கியம். அந்த சம்மதத்தை எந்த பக்கம் இருந்து எந்த விதமாக வரவழைப்பது என்று தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் சரோஜா தன் சிநேகிதிகளையும் அழைத்து கொண்டு ராஜேஸ்வரியிடம் வந்தாள். மாமி, இவர்கள் என்னுடைய சிநேகிதிகள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்களை பார்க்கணும் என்று சொன்னாங்க. அதுதான் அழைத்து கொண்டு வந்தேன் என்றாள். ராஜேஸ்வரியின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. உடனடியாக அவர்களுக்கு காப்பி பலகாரங்களை தயாரிக்கச் செய்து உபசரித்தாள். 1 மணி நேரத்திற்கு மேலாகவே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கிளம்ப முற்பட்ட போது வாசல் வரையில் சென்று வழியனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்த ராஜேஸ்வரி நேராக சமையல் அறையில் இருந்த அன்னபூர்ணாவிடம் வந்தாள். 2 நாட்களாக வேலைக்கார பையன் வராததால் வீட்டு வேலைகள் எல்லாம் அன்னபூர்ணாவின் தலையில் விழுந்தன. ராஜேஸ்வரி உள்ளே வந்தபோது அன்னபூர்ணா சரோஜாவும் அவள் சிநேகிதிகளும் சாப்பிட்ட தட்டுகளை கழுவி கொண்டிருந்தாள். ராஜேஸ்வரி அங்கே இருந்த மனையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். என்ன இருந்தாலும் சரோஜா ரொம்ப நல்ல பெண் இல்லையா பூர்ணா என்றால் எதற்கோ அடிபோடுவது போல. அன்னபூர்ணா உடனே ஆமாம் என்று தலையசைத்தாள். சரோஜாவின் வருகை அதிகமானதிலிருந்து மாமியாரிடம் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்க அவள் தவறவில்லை. அன்னபூர்ணா குடித்தனத்திற்கு வந்த புதிதில் தன்னுடைய அவசியம் நிறைய இருந்ததாக எண்ணிக்கொண்டிருந்த நாட்களில் மாமியார் தன்மீது எப்படிப்பட்ட அன்பை பொழிந்தாளோ அதே போன்ற அன்பை இப்பொழுது சரோஜாவிடம் காண்பித்துக் கொண்டிருந்தாள். அது மட்டுமே இல்லை, இப்பொழுதெல்லாம் அன்னபூர்ணாவிடம் ஏதாவது கொஞ்சம் குறை ஏற்பட்டாலும் எரிச்சலை வெளிப்படுத்துவதில் பின்வாங்குவதும் இல்லை. ஒருத்தர் மீது அன்பு ஏற்பட்டுவிட்டால் அது இன்னொருத்தரின் பால் உதாசீனமாக மாற வேண்டுமா என்ன? பூரணா, அந்த பெண் வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். இந்த வீட்டுக்கே களை வந்து விட்டார் போல இருக்கு. எனக்கென்னமோ எப்பொழுதும் வீடு கலகலவென்று சந்தடியாக இருக்கணும் என்று தோன்றுகிறது. குழந்தைகள் சூளுக்கு போய்விடுகிறார்கள். நீயோ பேச முடியாதவள். எப்போ பார்த்தாலும் நிசப்தமாக இருக்கும் இந்த வீட்டை பார்த்தால் எனக்கு விரக்தி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மாமியாரின் வார்த்தைகளில் இருந்த அலட்சியமும் சலிப்பும் அன்னபூர்ணாவின் இதயத்தை பிளந்தன. தன் வருத்தத்தை வெளியில் காட்டிக்கொள்ள விரும்பாதவளாக அந்த பக்கம் திரும்பி வேலையை தொடர்ந்தாள். ராஜேஸ்வரியின் குரல் திடமாக பிசிறின்றி ஒலிக்கத் தொடங்கியது. உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உன்னை ஒரு விஷயம் கேட்டுவிடப் போகிறேன். இந்த குடும்பத்திற்காக நீ உன்னால் முடிந்ததையெல்லாம் செய்து வருகிறாய். உனக்கு கைமாற்றாக எதையுமே தந்துவிட முடியாது. உண்மைதான். ஆனால் பூரணா, உன்னால் ஆனந்துக்கு எந்த சுகமும் இல்லை என்ற விஷயம் உனக்கு தெரிந்ததுதான். உன்னை அவன் எவ்வளவு அன்பாக பார்த்து கொள்கிறானோ உனக்கு தெரியாதது இல்லை. அப்படி இருக்கும்போது நீயும் அவன் சுகத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? உண்மையை சொல்லணும் என்றால் உனக்கு வருத்தம் ஏற்படும் என்று நீ நினைக்காமல் இருந்தால் சரோஜாவை ஆனந்துக்கு மனைவியாக்கணும் என்று எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. திடுக்கிட்டு போன அன்னபூர்ணா சிலையாய் கையில் இருந்த பிளேட்டை பார்த்தபடி அப்படியே நின்று விட்டாள். இதனால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. வீட்டு நிர்வாகம் முழுவதும் உன் கையில் தான் இருக்கும். பணம், வரவு செலவு எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள். சரோஜா ரொம்ப சின்னவள். நீ சொன்னபடி நடந்து கொள்வாள். நீ சுயநலத்தை விட்டுவிட்டு அவளை பற்றி யோசித்து பார்த்தாயானால் கண்டிப்பாக ஒப்புக்கொள்வாய். சொல்ல வேண்டியதே நான் சொல்லிவிட்டேன். பிறகு உன் இஷ்டம். உன் விருப்பு வெறுப்புகளை பார்க்காமல் எதுவும் நடந்து விடாது.
நீ பரந்த மனதுடன் ஒப்புக்கொண்டால் அவனைப் போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு ஒருத்தனும் இருக்க முடியாது என்பேன். மறுத்துவிட்டால் அவன் தலையெழுத்து அவ்வளவுதான் என்று சும்மா இருந்து விடுவேன். அவனோடு ஒத்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக இருக்கும்போது இவன் வாழ்க்கையில் மட்டும் எவ்வளவு கோணல்கள் ஏன்? நீயே யோசித்து பார்த்துக்கொள். அவனுக்கும் அந்த பெண் மீது ஆசை இருக்கு. ராஜேஸ்வரி மெதுவாக எழுந்து அங்கிருந்து போய்விட்டாள். முகம் வெளிர அன்னபூர்ணா அப்படியே நின்று விட்டாள். கையில் இருந்த தட்டு காய்ந்து போய்விட்டது. கைகள் உலர்ந்து போய்விட்டன. ஆனால் அந்த நினைப்பே இல்லாதவளாக குழாயை பார்த்தபடி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். யார் இவள்? தன் மாமியார் ராஜேஸ்வரி தானே? இது உன் வீடு, உன் குடும்பம், உன் நுழலில் எனக்கு கொஞ்சம் புகலிடம் தருவதாக நினைத்துக்கொள் என்று சொன்னவள் தானே? தன்னால் தான் ராதா இறந்து போய்விட்டாள் என்று பைத்தியக்காரத்தனமான எண்ணத்திலிருந்து மகனை வெளியே இழுத்து வந்து ராதாவை மறந்து போகும் விதமாகச் செய் என்று வேண்டுகோள் விடுத்த மனுஷியும் இவள்தானே? நீ எனக்கு பெற்ற மகளை விட உசத்தி என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாள். இதயம் வெடித்து விட்டார் போல இருந்தது அன்னபூர்ணாவுக்கு. கால்கள் நடுங்கத் தொடங்கின. சுயநலம் மனிதனை எவ்வளவு விஷமாக்கி விடுமா? நியாய அநியாயத்தை கூட மறந்து போகும்படி செய்து விடுமா என்ன? ஆனந்தை பற்றி தெரியவில்லை. ஆனால் மாமியாருக்கு மட்டும் சரோஜாவை மருமகளாக்கி கொள்ள வேண்டும் என்று துடிப்பாக இருந்தது. தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தன் கடமை என்ன? துரதிர்ஷ்டசாலி என்று நினைத்து கொண்டு தொலைவாக போய்விடுவதா, அல்லது எதிர்த்து நின்று ஆனந்துடனும் மாமியாருடனும் போராடுவதா? அன்னபூர்ணாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒன்றும் புரியவும் இல்லை. ஆனந்திடம் கேட்டால் என்ன சொல்லுவான் அவன்? அவன் சுயமாக சொல்ல முடியாமல் தாய் மூலமாக சொல்ல வைத்தானோ என்னவோ? சரோஜாவிடம் அவன் மனம் லயித்திருக்கிறது என்று மாமியார் தான் சொல்லிவிட்டாளே. தாய்க்கும் மகனுக்கும் இடையே ரகசியங்கள் ஏதும் இருக்காது. ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் எதையும் செய்யவும் மாட்டார்கள். இதை ஆனந்த் தான் சொல்ல வைத்திருக்க வேண்டும். இருட்டில் வழி தவறி போய்விட்ட குழந்தையைப் போல அன்னபூர்ணாவின் மனம் குழப்பத்துடனும் பயத்துடனும் தத்தளிக்கத் தொடங்கியது. அத்தியாயம் 21. அன்னபூர்ணாவுக்கு அன்றைய தபாலில் சித்தப்பாவிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் அவர், உன் சித்திக்கு உடம்பு சரியாக இல்லை. 4 நாட்களாக மூடிய கண்களை திறக்கவே இல்லை. டாக்டர்கள் டைஃபாய்டு ஜுரம் என்று சொல்கிறார்கள். கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள முடியாத எனக்கு வீட்டில் சின்ன குழந்தைகளுடன் ரொம்ப சிரமமாக இருக்கிறது. உன் மாமியாரும் கணவரும் அனுமதி தந்தால், அங்கே உனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை என்றால் 1 வாரம் மட்டும் வந்துவிட்டு போனால் எனக்கு ஒத்தாசையாக இருக்கும் என்று எழுதியிருந்தார். சித்தப்பா எழுதிய எல்லா கடிதங்களையும் போலவே அன்னபூர்ணா இதையும் 1 தடவைக்கு 2 தடவை படித்தாள். அந்த எழுத்துக்களுக்கு பின்னால் கட்டிலை விட்டு எழுந்திருக்க முடியாத சித்தப்பாவும் அதிகம் செல்லம் கொடுத்ததால் எந்த வேலையும் செய்ய தெரியாத குழந்தைகளும் அமைதியில்லாத அந்த வீடும் காட்சி தந்தன. ஆனந்தின் திருமண விஷயத்தை பற்றி ராஜேஸ்வரி பேசியதிலிருந்தே அன்னபூர்ணாவுக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைத்தாலும் இந்த கூண்டிலிருந்து தப்பித்து கொண்டு போக வேண்டும் என்று தவிப்பு ஏற்பட்டது. இந்த வீட்டோடு தனக்கு எந்த பந்தமும் இல்லை. தான் இருந்தால் மகிழ்ச்சி அடைபவர்களோ இல்லை என்றால் வருத்தப்படுபவர்களோ இங்கே யாரும் இல்லை. உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டுமென்றால் அப்பொழுது ஆனந்தின் நிலைமை மோசமாக இருந்ததால் தான் அவளால் இங்கே வர முடிந்தது. தன்னால் அவர்களுக்கு தேவை இருந்தது. அந்த தேவைக்கு திருமணம் என்று பெயர் சூட்டி காரியத்தை முடித்தார்கள். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அம்மா வற்புறுத்தியதால் குழந்தைகளுக்காக உன்னை பண்ணிக்கொண்டேனே தவிர உன்னை மனைவியாக எண்ணியது இல்லை, எண்ணவும் மாட்டேன் என்று ஆனந்த் முகத்திற்கு நேராகவே பல தடவை சொல்லியிருக்கிறான். அப்படியும் முட்டாளாக அவள்தான் பாசத்தை வளர்த்து கொண்டு விட்டாள். பந்தத்தை வளர்த்து கொண்டு விட்டவள் அவள்தான் என்பதால் அந்த பந்தத்தை முறித்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் அவளையே சேர்ந்தது. சித்தப்பாவிடமிருந்து வந்த கடிதத்தை கொண்டு போய் காண்பித்ததும் ராஜேஸ்வரியின் முகம் மலர்ந்தது. நீ போய்விட்டால் இங்கே இடைஞ்சலாகத்தான் இருக்கும். ஆனால் என்ன செய்வது? போகாவிட்டால் நன்றாக இருக்காது. 4 நாள் தானே, போய் வா என்றாள். அன்னபூர்ணா அன்று மாலை ரயிலில் புறப்பட தயாரானாள். ராஜேஸ்வரி தானே சுயமாக மருமகளின் பெட்டியில் விலை உயர்ந்த புடவைகளை நகைகளை அடுக்கி வைத்தாள். அன்னபூர்ணா மறுத்த போதும் கேட்டுக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அன்னபூர்ணா சந்தோஷமாக சுகமாக இருப்பதாக அங்கே இருப்பவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம். மாலையில் ஆனந்த் வீடு திரும்பியதுமே அன்னபூர்ணாவின் பயண ஏற்பாடுகளை பார்த்தான். ஊரிலிருந்து வந்த கடிதத்தை தாய் காட்டிய போது படித்தான். அன்னபூர்ணா ஊருக்கு போவதற்காக கிளம்பியதை பற்றி அவன் எதுவுமே நினைத்து கொள்ளவில்லை. ஆனால் முன்கூட்டியே தன்னுடன் கலந்து பேசி அனுமதி பெற்றுக்கொள்ளவில்லை என்று கோபம் வந்தது.
ரயிலுக்கு கிளம்புவதற்கு முன்னால் தன்னிடம் சொல்லிக் கொள்வதற்காக வரும்போது தனக்கு வருத்தம் ஏற்பட்ட விஷயத்தை சொல்லி, இனி ஒருபோதும் அப்படி செய்யாதே என்று கண்டித்துவிட்டு, சீக்கிரமாக திரும்பிவிடு, நீ இல்லாமல் எனக்கு என்னவோ போல் இருக்கும் என்றும் சொல்லிவிட வேண்டும் என்று காத்திருந்தான். அன்னபூர்ணா புறப்படம் போகும் சமயம் வந்தது. அறையில் உட்கார்ந்திருந்தான் ஆனந்த். அன்னபூர்ணாவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவனுக்கு முன்னால் சரோஜா வந்து நின்றாள், கையில் 2 டிக்கெட்டுகளுடன். நீங்கள் என்னுடன் வந்துதான் ஆகணும். கலைவாணர் அரங்கத்தில் டான்ஸ் புரோகிராம் இருக்கு. டிக்கெட்டுகளை வாங்கிவிட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். என்னால் வர முடியாது, தலைவலியாக இருக்கு, எரிச்சலுடன் சொன்னான். ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பாவம், உனக்காக கஷ்டப்பட்டு டிக்கெட்டுகளை வாங்கி வந்திருக்கிறாள். ராஜேஸ்வரி சரோஜாவுக்காக பரிந்து கொண்டு வந்தாள். ஆனந்த் பதில் பேசவில்லை. மகன் மனதிலிருந்த எண்ணத்தை கண்டுவிட்ட ராஜேஸ்வரி, அன்னபூர்ணாவுக்கு துணையாக நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் என்றாள். சரோஜா மேலும் மேலும் வற்புறுத்தியதால் வேறு வழியின்றி எழுந்து கொண்ட ஆனந்த் உடை மாற்றிக்கொண்டு தலையை வாரிக்கொண்டான். அவன் சரோஜாவுடன் சேர்ந்து வெளியே வந்தபோது முன்னறையில் பெட்டியும் படுக்கையும் தயாராக வைக்கப்பட்டிருந்தன. அன்னபூர்ணா பாலுவை தூக்கி கொண்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தாள். வேலைக்காரன் டாக்ஸிக்காக போயிருப்பதாக ராஜேஸ்வரி சொன்னாள். ஆனந்த் அறைக்குள் நுழைந்தான். கணவன் மனைவி இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. அன்னபூர்ணா சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆனந்த் அருகில் வந்தான். பணம் ஏதாவது வேண்டுமா? தேவையில்லை என்பது போல தலையை அசைத்தாள். ஒவ்வொன்றுக்கும் தலையை ஆட்டுவதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது உனக்கு. இந்தா சாவிக்கொத்து. பணம் ஏதாவது வேண்டுமென்றால் பீரோவில் இருக்கு, எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சாவிக்கொத்தை அவள் மீது எரிந்துவிட்டு போய்விட்டான். சரோஜா யாரிடமிருந்தோ காரை வாங்கி கொண்டு வந்திருந்தாள். ஜோடியாக நடந்து போய்க் கொண்டிருந்த அவ்விருவரையும் பின்னால் இருந்த அன்னபூர்ணா கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். வேடிக்கைதான். அவள் இதயத்தில் கலக்கமோ வருத்தமோ எதுவும் இருக்கவில்லை. ஆனந்த் தன் மீது வீசி எறிந்த சாவிக்கொத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு போய் அவன் அறையில் இருந்த மேஜை டிராயருக்குள் வைத்தாள். ஆனந்துக்கு கடிதம் எழுதி வைப்போமா என்று எண்ணினாள். பேனாவையும் பேப்பரையும் எடுத்து எழுதியும் விட்டாள். அதற்குள் அவள் மனம் மாறிவிட்டது. ஏன் எழுத வேண்டும்? அதை பார்த்துவிட்டு அவன், என்ன நடந்தது, என்ன விஷயம் என்று தன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்றா? துரதிர்ஷ்டம் என்பது உண்மையிலேயே இருந்தால் அதை தன் மூட்டை கட்டிக்கொண்டு நிசப்தமாக இங்கிருந்து போய்விட வேண்டும். எழுதிய கடிதத்தை கிழித்து குப்பை கூடையில் போட்டுவிட்டாள். பூரணா, வாமா, டாக்ஸி வந்து விட்டது. மாமியாரின் குரல் கேட்டது. அன்னபூர்ணா ஆனந்தின் அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் இதயத்தில் எந்த சலனமும் இல்லை. எல்லா உணர்ச்சிகளும் கரடு தட்டி போய்விட்டார் போல மனம் பாஷாணமாக மாறிவிட்டிருந்தது. அன்னபூர்ணா கிராமத்திற்கு வந்து 1 மாத காலமாகிவிட்டது. அவள் வந்தபோது சித்தியின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்தது. கடுமையான ஜுரத்தில் நினைவு தப்பி கிடந்தவளுக்கு அன்னபூர்ணா வந்ததே தெரியவில்லை. ஆரம்பத்தில் லேசான ஜுரம் வந்தபோதே சரியாக கவனிக்காமல் பச்சை தண்ணீரில் தலைக்கு குளிப்பது, பூஜை புனஸ்காரம் என்று ஈரப்புடவையுடன் இருந்தது எல்லாமாக சேர்ந்து நிமோனியாவில் கொண்டு போய் விட்டதாக டாக்டர் தெரிவித்தார். அவரால் முடிந்த வரையில் வைத்தியம் செய்து பார்த்தார். பலன்தான் இருக்கவில்லை. செலவை பார்க்காமல் பக்கத்து ஊரிலிருந்து பெரிய டாக்டரை வரவழைத்து கூட காண்பித்தார்கள். அவர் வந்து நோயாளியை பரிசோதித்துவிட்டு காலம் கடந்து விட்டதென்று கையை விரித்து விட்டார். அன்னபூர்ணா வந்து சேர்ந்த 1 வாரத்திற்கெல்லாம் அவளுடைய சித்தி ஊனமுற்ற கணவனையும் 2 வயதில் இருக்கும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு கண்ணை மூடிவிட்டாள். அக்கம் பக்கத்தார் வந்தார்கள். வெளியூரில் இருக்கும் உறவினர்களும் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். சித்தியின் காரியங்கள் முடிந்தன. இங்கு வந்தது முதல் அன்னபூர்ணாவுக்கு மூச்சுவிட முடியாத அளவுக்கு வேலைகள் இருந்தன. விடியற் காலையில் 5 மணிக்கு எழுந்து கொண்டால் மறுபடியும் இரவு 11 மணிக்கு படுக்கும் வரை இடுப்பு ஒடியும் அளவுக்கு வேலைகள் இருந்தன. உடல் எவ்வளவுதான் உழைத்து சோர்ந்து போனாலும் அசதி மேலிட்டாலும் படுத்ததுமே தூக்கம் வராது. கொஞ்சம் சமயம் கிடைத்தாலும் போதும் மனம் பலவிதமாக சிந்திக்க தொடங்கிவிடும். இதே யோசனைகள்தான். தான் இருக்கும்போது தன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் பாலு ஒரு தடவையாவது சித்தியை பற்றி கேட்டிருப்பானா? ஒரு கால் அவன் கேட்டாலும் அந்த வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் உடனே மறந்து போகும் விதமாக செய்வார்கள். அந்த சாமர்த்தியம் அவர்களுக்கு இருக்கிறது. இரவு முழுவதும் அவர்களை பற்றியே யோசித்து தனிமையில் தவித்து போய்கொண்டிருக்கும் அன்னபூர்ணாவுக்கு தூக்கமே வராது. அதை பற்றியே எப்பொழுதும் நினைத்து விரக்தி ஏற்பட்டுவிடும். யார் அவர்கள்? தனக்கு ஒன்றுமே ஆகாத அவர்களை பற்றி ஏன் இந்த யோசனை? அன்பு காட்டவும் பணிவிடை செய்யவும் இந்த உலகில் வேறு மனிதர்களே இல்லையா என்ன? அவர்களுடன் இருக்கும் பந்தத்தை என்றாவது முறித்து கொண்டுதானே ஆகணும். அதை ஏன் இப்பொழுதே செய்யக்கூடாது? இந்த நிமிடத்திலிருந்தே ஏன் விலகிக் கொள்ளக்கூடாது? ஆனால் அன்னபூர்ணா நினைக்கும் அளவுக்கு அது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. மனம் திரும்ப திரும்ப அவர்களை நோக்கியே போய்கொண்டிருந்தது.
சித்தி இறந்து போன விஷயம் தெரிந்ததுமே ராஜேஸ்வரி வந்தாள். அவள் தங்கியிருந்த அந்த 4 நாட்களும் அன்னபூர்ணாவிடம் காட்டிய அன்பையும் பரிவையும் பார்த்து அக்கம் பக்கத்தார் அசந்து போய்விட்டார்கள். அன்னபூர்ணாவின் அதிர்ஷ்டத்தை புகழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட மாமியார் கிடைத்தது பூர்வ ஜென்ம பலன்தான் என்றார்கள். ராஜேஸ்வரி அன்னபூர்ணாவோடு கலந்து கொள்ளாமலேயே அவளுடைய சித்தப்பா கேட்டுக்கொள்ளாத போதே அவரிடம், பூர்ணாவை கொஞ்ச நாட்களுக்கு கூட வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இல்லாத வீடு, குழந்தைகளோடு உங்களுக்கு கஷ்டம். உங்கள் நிலைமை சீரடைந்த பிறகு அனுப்புங்கள் என்றான். நன்றியால் அவருடைய கண்கள் குளமாகி இருந்தன. அன்னபூர்ணா ஒத்துக்கொண்டதாக தெரியவில்லை, மறுத்ததாகவும் தெரியவில்லை. உணர்ச்சியற்று தென்பட்டாள். ராஜேஸ்வரி போகும் முன் அன்னபூர்ணாவிடம், பூர்ணா, சரோஜா விஷயமாக என்ன யோசித்து வைத்திருக்கிறாய்? அந்த பெண்ணின் வீட்டில் கல்யாணத்திற்கு அவசரப்படுகிறார்கள். உங்கள் விருப்பம், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்பது போல ஜாடை காட்டினாள் அன்னபூர்ணா. ராஜேஸ்வரி மருமகளை அருகில் இழுத்து அணைத்து கொண்டு கன்னத்தை இழைத்தாள். என் தங்கமே, உன் பரந்த மனம் எனக்கு தெரியும். நீ மறுக்க மாட்டாய் என்றும் தெரியும். உன்னை போன்ற நல்ல பெண்ணை மருமகளாக அடைந்தது என்ன அதிர்ஷ்டம். சந்தோஷ மிகுதியில் ராஜேஸ்வரி ஏதேதோ சொல்லிக்கொண்டே இருந்தாள். அன்னபூர்ணா இடையிலேயே அவள் கையை விடுவித்து கொண்டு அங்கிருந்து போய்விட்டாள். ராஜேஸ்வரியிடமிருந்து விலகி அன்னபூர்ணா கொள்ளையில் இருந்த வாதாம் மரத்தடியில் வந்து நின்றாள். கண்களில் கண்ணீர் வரவில்லை, இதயத்தில் துக்கமும் இல்லை. ஆனால் உள்மனதில் தாங்க முடியாத எரிச்சல் இருந்தது. அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் உடல் துவண்டது. இதற்கு முன்னால் இனிக்க இனிக்க பேசும் மாமியாரின் வார்த்தைகள் பன்னீர் துளிகளாக இதமடித்துக் கொண்டிருந்தன. இப்போது விஷமாக தோன்றியது. எப்படியோ அன்னபூர்ணாவுக்கு விவேகம் வந்துவிட்டது. இப்பொழுதுதான் எல்லோருடைய உண்மை சொரூபங்களும் புரியத் தொடங்கின. என்ன உலகம் இது! சுயநலம் பிடித்தவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம். பலம் வாய்ந்தவன் பலவீனமாக இருப்பவனை மிதித்து தள்ளிவிடுகிறான். பலம் இருந்தால் தான் வாழ்க்கை. சக்தி சாமர்த்தியம் இருப்பவர்கள் மட்டுமே உலகத்தை ஆளும்போது தன்னை போன்ற ஊனப்பிறவிகளுக்கு இடம் ஏது? ராஜேஸ்வரி புறப்படும் நாளும் வந்தது. போகும் முன்னால் அவள் மருமகளிடம் கணவரின் 2வது திருமணத்திற்கு தான் மனப்பூர்வமாக சம்மதிப்பதாக பேப்பரில் எழுதி கையொப்பமிட்டு வாங்கி கொண்டு போக மறக்கவில்லை. அன்னபூர்ணா கையொப்பமிட்டாள். எவ்வளவு கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றாலும் கைகள் நடுங்குவதை அவளால் தடுக்க முடியவில்லை. கையொப்பமிட்ட கடிதத்தை மடித்து பத்திரமாக பெட்டியில் வைத்துக்கொண்டே ராஜேஸ்வரி சொன்னாள், சீக்கிரமாக வந்துவிடு பூரணா, குழந்தைகள் ரகளை செய்ய தொடங்கி விடுவார்கள். வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யும் தெம்பு எனக்கு இல்லை. நீ இங்கே நிலைமை சரியானதும் கடிதம் போடு, நான் ஆளை அனுப்புகிறேன். அன்னபூர்ணா சரி என்று தலையை அசைத்தாள். வண்டியில் ஏறிய பிறகும் ராஜேஸ்வரி அன்னபூர்ணாவுக்கு நினைவூட்டினாள். உன் கடிதத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் பூரணா. அவளை வழியனுப்ப வந்த எல்லோரும் மற்றொரு முறை அப்படிப்பட்ட மாமியாரை அடைந்ததற்கு பூரணாவை புகழ்ந்தார்கள். நாட்கள் கழிந்தன. சுமார் 2 மாதங்கள் ஓடிவிட்டன. ராஜேஸ்வரியிடமிருந்து அதற்கு பிறகு ஒரே ஒரு கடிதம்தான் வந்தது. அங்கே எல்லோரும் நலமாக இருப்பதாகவும் இங்கே நிலவரம் எப்படி இருக்கிறது என்றும் குசலம் விசாரித்தும் எழுதியிருந்தாள். அதில் அன்னபூர்ணாவை வரச் சொல்லி எழுதவில்லை. இன்னும் எவ்வளவு நாட்கள் அங்கே இருக்கப் போகிறாள் தெரிந்து கொள்வோம் என்ற ஆர்வமும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் பூர்ணாவை அனுப்பி வைப்பதாக சித்தப்பா பதில் எழுதி கொண்டிருந்தார். அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அன்னபூர்ணா வேண்டாம் என்று ஜாடை காட்டினாள். அவருக்கு புரியவில்லை. என்ன பூரணா, இப்பொழுதே ரொம்ப தாமதமாகிவிட்டது. அங்கே பாவம் அவர்கள் எவ்வளவு தொல்லைக்கு உள்ளாகியிருக்கிறார்களோ என்னவோ. என் பிரச்சனை இப்போதைக்கு தீரப்போகிறதா என்ன? அவர்களுக்கு மேலும் கஷ்டம் தருவதில் எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் நல்லவராக இருப்பதால் ஏதோ மரியாதைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்னபூர்ணா எப்படியோ முயற்சி செய்து அவருக்கு நடந்ததையெல்லாம் தெரியப்படுத்தி இருந்தாள். வாயெடுத்து போய்விட்டார் அவர். அவரால் நம்பவே முடியவில்லை. பூரணா, நீ சொன்னது எல்லாம் உண்மைதானா? ரொம்ப நல்லவர்களாக தென்பட்டார்களே. நல்லவர்கள்தான் சித்தப்பா, ஆனால் சுயநலம் மிகுந்தவர்கள். ஒருமுறை நீங்களே சொல்லியிருக்கீங்க என்னிடம், மனிதர்களுள் நல்ல குணம் 2 விதமாக இருக்கும் என்று. ஒன்று சுயநலம் கலந்தது, இன்னொன்று சுயநலம் இல்லாதது என்று ஸ்லேட்டில் எழுதி காட்டினாள் அன்னபூர்ணா. சித்தப்பாவுக்கு பைத்தியம் பிடித்தார் போல ஆயிற்று. இருந்தாலும் நீ எனக்கு தெரியாமல் அந்த மாதிரி கையெழுத்து ஏன் போட்டு தந்தாய்? ஒரு வார்த்தை என்னிடம் சொன்னாயா? உன் நல்லது கெட்டதை நீயே முடிவு செய்து கொள்ளும் அளவுக்கு பெரிய மனுஷியாகிவிட்டாயா? வருத்தம் கலந்த குரலில் கோபித்து கொண்டார். அன்னபூர்ணா அது தன் உத்தேசம் இல்லை என்று பலமாக தலையை ஆட்டிவிட்டு ஸ்லேட்டில் மறுபடியும் எழுதினாள். சித்தப்பா, என்னுடையது இல்லை என்ற பொருள் எங்கே இருந்தால் என்ன, யாரிடம் இருந்தால் என்ன? நீ இப்பொழுது தனி மனுஷி கூட இல்லையே பூரணா, வருத்தத்துடன் சொன்னார் அவர். மிக நுட்பமான இடத்தில் அடிபட்டு விட்டார் போல
அன்னபூர்ணாவின் முகம் வேதனையில் துடித்து போய் ஒரு வினாடி தாழ்ந்து விட்டது. பிறகு பெருமையுடன் நிமிர்ந்தது. அதனால் தான் இந்த தைரியம் என்பது போல பார்த்தாள். பைத்தியக்காரி, இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியாது. ஆதரவு இல்லாத பெண்ணின் வாழ்க்கை என்றால் ஏதோ விளையாட்டு விவகாரம் என்று எண்ணிவிட்டாய் போலிருக்கு. அதோடு என்னுடைய நிலைமையை பற்றியும் உனக்கு தெரியாதது இல்லை. நாட்களை எப்படி ஓட்டுவது என்று முழித்து கொண்டிருக்கிறேன். உன்னையும் சேர்த்து காப்பாற்றணும் என்றால்... அன்னபூர்ணாவின் முகம் சிவந்து விட்டது. ஸ்லேட்டில் எழுதியதை அழித்துவிட்டு மறுபடியும் எழுதினாள். சித்தப்பா, கடவுள் சாட்சியாக சொல்லுகிறேன், உங்களை பார்த்து கொள்வதற்காக நான் உங்களிடம் வந்தேன் என்று சொல்லுவதை விட உங்களிடம் புகலிடம் தேடி வந்தேன் என்று சொல்லுவதுதான் சரி. எனக்கு நீங்கள் அடைக்கலம் தந்ததற்கு நன்றியாக நான் உங்கள் குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த குழந்தைகளை என் சொந்த குழந்தைகளாக பார்த்து கொள்கிறேன். எப்படியாவது வாழ முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் நான் இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நான் இத்தனை நாளும் வெறுமனையே மற்றவர்களுக்காக செக்குமாடாக உழைத்து கொண்டிருந்தேன். இனிமேல் அப்படி செய்யாமல் அந்த உழைப்பிற்கான விலை பேசுகிறேன். கடவுள் கிருபையால் என் உடம்பில் தெம்பு நிறையவே இருக்கிறது. கணவனை நேசிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வதற்காக பட்டணத்திற்கு சென்று வந்த நான் பிழைக்கிறது எப்படி என்று நன்றாகவே கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பொறுப்பை பற்றி பயம் உங்களுக்கு வேண்டாம். என்னால் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. நீங்கள் என்னை நிராகரித்தால் பிறகு எனக்கு மரணத்தை தவிர வேறு புகலிடம் எதுவும் இல்லை. என்னுடைய தேவையில்லாதவர்களிடம் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. நான் இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, யார் தவிக்கிறார்களோ அவர்களிடம்தான் என்னால் இருக்க முடியும். இதைவிட விளக்கமாக என் வேதனையை உங்களிடம் தெரிவிக்க முடியவில்லை. கடவுள் ரொம்ப கடின இதயம் படைத்தவர். எனக்கு பேசும் சக்தியை தராமல் தவிக்கும் இதயத்தை, யோசிக்கும் திறமையை கொடுத்து என்னை சித்திரவதைக்கு ஆளாக்கிவிட்டார். வாய் பேச முடியாத குறையால் என் வாழ்க்கையில் எவ்வளவு அருமையான பொக்கிஷத்தை இழந்துவிட்டேனோ உங்களில் யாராலும் ஊகித்து கொள்ளவும் முடியாது. அன்னபூர்ணாவுக்கு திடீரென்று அழுகை பொங்கி வந்தது. ஸ்லேட்டை அந்த இடத்திலேயே போட்டுவிட்டு துக்கத்தை அடக்கிக் கொள்வதற்காக அங்கிருந்து வெளியில் ஓடிவிட்டாள். சித்தப்பா கீழே கிடந்த ஸ்லேட்டை எடுத்துக்கொண்டு கவனமாக படித்தார். அன்னபூர்ணாவின் இதயத்தில் படிந்திருந்த வேதனை, அப்பாவியான அவள் உள்ளத்தை வாட்டிக் கொண்டிருந்த ஏமாற்றம் அவருக்கு புரிந்தன. ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி போனவராக அப்படியே ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தார். அத்தியாயம் 22. மேலும் 20 நாட்கள் கழிந்து விட்டன. ரங்கநாதனின் குடும்பம் கொஞ்சம் தேறிக்கொண்டது. இப்பொழுதுதான் அந்த வீடு இல்லத்தரசி இல்லாத குறையாக கொஞ்சம் பழகத் தொடங்கியிருந்தது. குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ரங்கநாதன் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கு முன்பு அவர் பாடங்களில் மாணவர்களுக்கு வரும் சந்தேகங்களை தீர்த்து வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் யாரிடமும் காசு வாங்கி கொண்டதில்லை. இப்பொழுது அன்னபூர்ணா சொன்ன அறிவுரையின்படி அதையே தொழிலாக மாற்றிக்கொண்டார். அன்னபூர்ணா குழந்தைகளின் உதவியுடன் கொள்ளையில் இருந்த இடத்தை சமன்படுத்தி காய்கறி தோட்டம் போட்டாள். ஊரில் தெரிந்தவர்களிடம் துணி வாங்கி அவர்களுக்கு வேண்டிய பிளவுஸ் மற்றும் ஆடைகளை தைத்து கொடுக்க தொடங்கினாள். காலை முதல் மாலை வரையில் குனிந்த தலை நிமிராமல் வேலை செய்து கொண்டிருக்கும் அன்னபூர்ணாவிடம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் வேலை மெனக்கெட்டு வந்து குசலம் விசாரித்தார்கள். இந்த வேண்டாத வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு பூர்ணா? சீமான் வீட்டில் வாக்கப்பட்டிருக்கிறாய். அங்கே போனால் உன் வீட்டுக்காரர் மாமியார் உன்னை துரும்பை கூட எடுத்து போட விடமாட்டார்கள். சீக்கிரம் கிளம்பி போகாமல் இந்த தலையெழுத்து உனக்கு எதற்கு என்று போலி இரக்கம் காட்டினார்கள். அன்னபூர்ணா இதயத்தில் எழும்பிய கலவரத்தை அடக்கி கொண்டே மேலுக்கு மட்டும் உருவலுடன், இங்கே இவர்களுக்கு என்னுடைய தேவை ரொம்ப இருக்கிறது. நடுவாந்திரமாக விட்டு எப்படி போவது? அப்படியே போனாலும் எனக்கு அங்கே நிம்மதியாக தூக்கம் வருமா என்று ஜாடையில் சொல்லுவாள். வந்தவர்கள் ஏதோ அதிசயத்தை கேட்பது போல கன்னத்தில் கையை வைத்து கொண்டார்கள். 3 நாட்களுக்கு முன்னால் ராஜேஸ்வரியிடமிருந்து கடிதம் வந்தது. அன்னபூர்ணாவுக்குத்தான் எழுதியிருந்தாள். சரோஜாவின் தாய்மாமாவுடன் வந்து பேசிவிட்டதாகவும் அவர்கள் சம்மதித்து விட்டதாகவும் எழுதியிருந்தாள். திருமணத்தை எளிமையாக அதிக ஆடம்பரம் இல்லாமல் நடத்த ஏற்பாடு செய்வதாக இருக்கிறார்களாம். இந்த சமயத்தில் அன்னபூர்ணா கட்டாயம் வரவேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாள். நீ இல்லாமல் எனக்கு கை உடைந்தார் போல இருக்கு. பாலுவும் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். டெலிகிராம் தருகிறேன், அதை பார்த்ததும் உடனே கிளம்பி வந்துவிடு என்று எழுதியிருந்தாள். மாமியாரிடமிருந்து கடிதம் வந்த விஷயத்தை அன்னபூர்ணா சித்தப்பாவிடம் தெரிவிக்கவே இல்லை. அன்னபூர்ணாவுக்கு அநியாயம் நடக்கிறதே என்ற வேதனையில் அவர் ஏதாவது ரகளை செய்யக்கூடும். தட்டி கேட்டு ஆனந்துக்கு கடிதம் எழுதக்கூடும். நடக்கப் போவது எப்படியும் நடக்கப் போகிறது. அவர்களுடைய விருப்பம் எதுவோ பாயின் கீழே நீர் பரவுவது போல நிசப்தமாக நடந்து முடியட்டும். அதைத்தான் அன்னபூர்ணா விரும்பினாள். எவ்வளவுதான் பற்று இல்லாதவள் போல் இருக்கணும் என்று நினைத்தாலும் மாமியாரின் கடிதத்தை பார்த்த பிறகு மனம் தவிக்கத் தொடங்கியது. தனக்கு தெரியாமல் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. தன்னிடம் முதலில் சொல்லி தான் சம்மதம் கொடுத்த பிறகுதான் மாமியார் அவர்களிடம் பேசியிருக்கிறாள்.
இருந்தாலும் அன்னபூர்ணாவின் மனம் சமாதானம் அடையவில்லை. எந்த பெண்ணாக இருந்தாலும், அவள் நொண்டியோ குருடோ ஊமையோ, எப்படி இருந்தாலும் கணவன் தனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தானே எல்லாமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவாளே தவிர அந்த உரிமையை இழக்க சம்மதிக்க மாட்டாள். இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு இங்கீதம் இல்லாதவர்களுக்காக தான் மட்டும் ஏன் பரந்த மனதுடன் நடந்து கொள்ளணும்? அவர்கள் சுயநலத்துடன் இருப்பது போல தான் தன்னுடைய சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? அவர்கள் சொன்னதற்கு மாறாக நடந்து கொண்டால், அவர்களுடைய விருப்பத்தை மறுத்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்குமோ? ஒரு தடவை ருசி பார்த்து விட்டாள் இல்லையா? எதுவும் செய்ய முடியாத தன்னுடைய இயலாமையை நினைக்கும்போது தன்னுடைய மனதை அறிந்து கொள்ளாத ஆனந்தின் மீது கோபம் பொங்கி வந்தது. மாமியாரிடமிருந்து வரப்போகும் தந்திக்காக அன்னபூர்ணா காத்திருந்தாள். எதற்காக தந்தியை எதிர்பார்க்கணும்? அவள் அங்கே போகப் போகிறாளா? இல்லையே. அந்த வீட்டுக்கும் தனக்கும் இருந்த பந்தம் அருந்துவிட்டது. எந்த பந்தமும் இல்லாத மனிதர்களுக்கு இடையே போக வேண்டிய தேவை தனக்கு இல்லை. மாமியார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். இருக்கும். இத்தனை நாட்கள் கழித்து மகனுக்கு தான் விரும்பிய விதமாக வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறாள். ஆனந்தும் சந்தோஷமாக இருப்பான். கடந்த காலத்தை ஒரு கெட்ட கனவாக மறக்கச் செய்யும் திறமை சரோஜாவுக்கு இருக்கிறது. தன்னுடைய குறும்புத்தனத்தால், செயல்களால் அவன் மனதை கொள்ளையடித்து புதிய வாழ்க்கையை அமைத்து தரும் சாமர்த்தியம் அந்த பெண்ணிடம் நிறைய இருக்கிறது. அந்த வெள்ளத்தில் ராதாவின் நினைவுகளுடன் தன்னுடைய நினைப்பும் அடித்துச் செல்லப்பட்டுவிடும். ஒரு விதமாக பார்த்தால் ஆனந்த் ராதாவை மறப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். கண்ணெதிரே குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகவாவது ராதாவின் நினைவு அவனுக்கு வரக்கூடும். ஆனால் தன்னால் அவனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது தன்னுடைய நினைப்பு அவனுக்கேன் இருக்கப் போகிறது? அன்னபூர்ணாவின் கண் முன்னால் ஒரே ஒரு காட்சி திரும்ப திரும்ப நிழலாடிக் கொண்டிருந்தது. அன்று ஊரை விட்டு தான் கிளம்பும்போது ஆனந்தும் சரோஜாவும் ஜோடியாக நடந்து போய் காரில் ஏறிக்கொண்ட காட்சி. பின்னால் தனிமையுடன் கவலை நிறைந்த உள்ளத்துடன் தான். அந்த நிமிடமே தன் வாழ்க்கையின் பாதை புரிந்து போய்விட்டது. இது போன்ற எண்ணங்களால் அலைகழிக்கப்பட்ட அன்னபூர்ணா சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். என்றும் இல்லாத விதமாக உடலில் அசதி ஏற்பட்டது. யார் மடியிலாவது கொஞ்ச நேரம் தலையை சாய்த்து படுத்தால் தேவலை போலிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஓய்வை தருவதற்கு யார் இருக்கிறார்கள் மரணத்தை தவிர? அக்கம்பக்கத்து மாமிகள் தூண்டி திருவி கேட்கும் கேள்விகளிலிருந்தும் துப்பறியும் பார்வைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக அன்னபூர்ணா கூடிய வரையிலும் வீட்டிலேயே பொழுதை கழிக்கத் தொடங்கினாள். ஏற்கனவே எல்லோருக்கும் சந்தேகம் வலுக்கத் தொடங்கிவிட்டது. அன்னபூர்ணா ஊருக்கு திரும்பி போகாமல் இங்கேயே ஏன் இருக்கிறாள்? காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு அதிகரித்தது. அன்று மதியம் 4 பெண்கள் ஒன்றாக கூடி வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். அன்னபூர்ணா ஜாக்கெட் துணியை கத்தரித்து கொண்டிருந்தாள். என்ன பூர்ணா, இந்த ஜாக்கெட்டுகளை தைத்து தருவதையும் இந்த துணி குவியலையும் பார்த்தால் உன் முகாம் இங்கேயே மாறிவிட்டார் போலிருக்கே. வந்ததும் வராததுமாக ஒருத்தி கேட்டாள். இது என்ன தலையெழுத்து உனக்கு? நிம்மதியாக மாமியார் வீட்டில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்காமல் இதென்ன கன்றாவி? உன் கஷ்டத்தை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை பூர்ணா. உன் வீட்டுக்காரரின் முகவரியை கொடு, உடனே வந்து பூர்ணாவை அழைத்து போய்விடுங்கள் என்று கடிதம் எழுதி போடுகிறேன். ஒருத்தி ரொம்ப கரிசனமாக சொன்னாள். அதிலும் புள்ளத்தாச்சு வேறு. அங்கே மாமியாரின் உயிர் எப்படி தவிக்கிறதோ. அது சரி, மறுபடியும் அங்கே போகாமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா அல்லது வேறு ஏதாவது? இன்னொருத்தி தன் சந்தேகத்தை கண்களில் வெளிப்படுத்தினாள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாத அன்னபூர்ணா குனிந்த தலையை நிமிரவே இல்லை. அதற்குள் போஸ்ட் என்ற குரல் கேட்டது. அதோ கடிதம் வந்திருக்கு போலிருக்கே என்றாள் ஒருத்தி. வேறு யாரு? அவளுடைய கணவனாகத்தான் இருக்கும். அன்னபூர்ணாவின் இதயம் படபடத்தது. முன்னறையிலிருந்து சித்தப்பா கத்தினார். பூர்ணா, தந்தி வந்திருக்குமா? அன்னபூர்ணா தடுமாறிக்கொண்டே எழுந்து போனாள். சித்தப்பா மலர்ந்த முகத்துடன் சொன்னார். உன்னை உடனே புறப்பட்டு வரச் சொல்லி உன் கணவன் தந்தி கொடுத்திருக்கிறான். நீதான் அனாவசியமாக குழம்பி போய்விட்டாய். அன்னபூர்ணா தலையை குறுக்காக அசைத்தாள். இல்லை சித்தப்பா, உங்களுக்கு தெரியாது. நான் போக மாட்டேன், என்னால் போக முடியாது. நிற்கவும் சக்தி இல்லாதவள் போல சுவற்றை பிடித்து கொண்டே வெளிரி போன முகத்துடன் உறுதியாக தெரியப்படுத்தினாள் தன் எண்ணத்தை. அன்னபூர்ணாவுக்கு திடீரென்று ஆனந்து தென்பட்டால் நன்றாக இருக்கும் போலிருந்தது. ஆத்திரம் தீர 2 கரங்களையும் நீட்டி அவன் குரல் வளையை அழுத்த வேண்டும் போலிருந்தது. எங்கேயோ ஒரு மூலையில் கிராமத்தில் அப்பாவியாக ஜடமாக வாழ்ந்து கொண்டிருந்த தன் வாழ்க்கையில் ஏன் நுழைய வேண்டும்? அணு அணுவாய் தன்னுள் புத்துணர்ச்சியை நிரப்பி ஏன் தூண்டிவிட வேண்டும்? எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் என்ன செய்தான்? பழைய கந்தலையோ உபயோகமற்ற பொருளையோ கடாசுவது போல
தொலைவில் வீசி எறிந்து விட்டான். இது அவனுக்கு நல்லதுதானா? ஒரு நாளும் இல்லை. மேலும் 1 வாரம் கழிந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல அன்னபூர்ணாவுக்கு தோன்றியது. அவர்களிடமிருந்து தந்தி வந்த பிறகும் அவள் போகவில்லை. பதில் போடவும் இல்லை. அவர்களும் மறுபடியும் கடிதம் எதுவும் போடவில்லை. அவள் வரவில்லையே என்று மாமியார் ஏதாவது நினைத்திருப்பாளோ? ஆனந்துக்கு தன்னுடைய நினைப்பு இருக்குமா? அசல் தன்னை பற்றி யோசிக்கும் அவகாசமாவது இருக்குமா அவர்களுக்கு? திடீரென்று அன்னபூர்ணாவுக்கு வாழ்க்கை ரொம்ப பாரமாக நீண்டு இருப்பது போல தோன்றியது. இன்னும் எத்தனை மாதங்கள், வருடங்கள் இப்படி கழிக்க வேண்டும்? இவ்வளவு நாட்களாக ஓயாமல் உழைத்து வந்ததால் அதில் ஒரு விதமான ஆறுதல் கிடைத்து வந்தது. இப்பொழுது அதுவும் இல்லை. எந்த வேலையை செய்ய தொடங்கினாலும் சோர்வாக இருந்தது. அன்று மதியம் வலுக்கட்டாயமாக பொறுமையை வரவழைத்து கொண்டு தைத்து தரவேண்டிய ஜாக்கெட் துணிகளை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். 2 ஜாக்கெட்டுகளை கூட கத்தரித்து முடிக்கவில்லை. அம்மா பூர்ணா என்று சித்தப்பாவின் குரல் கேட்டது. அன்னபூர்ணா உடனே எழுந்து போகவில்லை. கையில் இருந்த வேலையை முடித்துவிட்டு துணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பிறகுதான் போனாள். சித்தப்பா கர்ணம் மாமாவுடன் பேசி கொண்டிருந்தார். அன்னபூர்ணா அங்கே வந்ததும், இந்தாமா உன் கணவன் கடிதம் போட்டிருக்கிறான் என்று பிரித்திருந்த கவரை நீட்டினார். கர்ணம் மாமா மட்டும் அங்கே இல்லாமல் இருந்தால் அந்த இடத்திலேயே கடிதத்தை படித்திருப்பாளோ என்னவோ. ஆனந்த் சுயமாக கடிதம் எழுதியிருக்கிறானா? ஏன், என்ன விஷயம்? உள்ளே வந்து கடிதத்தை பிரித்து படித்தாள். பிரித்து பார்த்தாள். கடிதம் பூர்ணாவுக்கு எழுதவில்லை, சித்தப்பாவுக்குத்தான் எழுதப்பட்டிருந்தது. சித்தப்பாவுக்கு நமஸ்காரம். நான் முன்பே தந்தி கொடுத்திருந்தேன். அன்னபூர்ணாவை நீங்கள் அனுப்பாததோடு இதுவரை எந்த பதிலும் இல்லை. இங்கே பாலுவுக்கு ஜுரம் வந்து இப்பொழுதுதான் தேறிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது லக்ஷ்மி ஜுரத்தில் படுத்துவிட்டாள். மூடிய கண்களை திறக்கவே இல்லை. என் தாயாரும் ஊரில் இல்லை. ஷேதாத்திரம் போயிருக்கிறாள். எனக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வே இல்லை. இந்த கடிதம் கிடைத்ததும் பூர்ணாவை அனுப்புங்கள். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததற்கு மன்னியுங்கள். ஆனந்த். பரபரப்புடன் படித்து முடித்த அன்னபூர்ணாவுக்கு அந்த கடிதத்தில் தான் எதிர்பார்த்த விஷயம் எதுவும் இல்லாமல் போனதால் ஏமாற்றமாக இருந்தது. சரோஜா ஆனந்தின் திருமணம் முடிந்துவிட்டதா? எப்படி இருக்கிறார்கள்? அந்த விஷயங்கள் எதுவும் அதில் இல்லை. வீட்டில் கஷ்டமாக இருக்கிறது, அதனால் அவள் உடனே வர வேண்டும். வீட்டில் இடைஞ்சலாக இருக்கிறது, அதனால் அவள் போய்விட வேண்டும். மாமியார் ஊரில் இல்லையாம். புதுமண தம்பதிகளுக்கிடையில் தான் எதற்கென்று போய்விட்டாள் போலும். சரோஜாவுக்கு வீட்டை பார்த்து கொள்ள தெரியாதா? எப்படி தெரியும்? செல்லமாக வளர்ந்தவள். வீட்டு வேலைகள் செய்ய தெரியாதோ என்னவோ. தெரிந்தாலும் செய்ய வேண்டிய தலையெழுத்து அவளுக்கு என்ன? கர்ணம்மாமா கிளம்பி போனதும் சித்தப்பா அன்னபூர்ணாவை அழைத்தாள். கிளம்பி போகிறாயா பூர்ணா? போகிறேன் என்பது போல சம்மதம் தெரிவித்தாள். போக மாட்டேன் என்று சொல்லுவதற்கு அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆனந்த் அவளுக்கு தாலி கட்டிய கணவன் மட்டுமே இல்லை, 10,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கியிருக்கும் எஜமானும் கூட. எஜமானின் தேவைகளை தீர்த்து வைப்பது சேவகனின் கடமை இல்லையா? அன்னபூர்ணா வரப்போவது யாருக்குமே தெரியாது. அதனால் ஸ்டேஷனுக்கு ஒருத்தருமே வரவில்லை. ரயில் நிலையம் வீட்டுக்கு சமீபத்திலேயே இருந்ததால் அன்னபூர்ணா வீட்டுக்கு வந்து சேர்வதற்கு அதிகம் சிரமப்படவில்லை. அவள் வீட்டுக்குள் நுழைந்தபோது டாக்டரும் ஆனந்தும் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வாசலில் எதிர்பட்ட அன்னபூர்ணாவை பார்த்துவிட்டு ஆனந்த் ஒரு வினாடி வாயடைத்து போய் அப்படியே நின்று விட்டான். அடுத்த நிமிடம் 2:08 அருகில் வந்து, எப்பொழுது புறப்பட்டாய்? எப்படி வந்தாய்? கூட யார் வந்திருக்கிறார்கள் என்று வேக வேகமாக கேட்டான். அன்னபூர்ணா அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல சக்தி இல்லாதவள் போல பார்த்துவிட்டு தலை குனிந்தபடி மெதுவாக உள்ளே போய்விட்டாள். உள்ளே காலடி எடுத்து வைத்த அன்னபூர்ணா அதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதவளாக அப்படியே நின்று விட்டாள். அது வீடுதானா? தான் விட்டு போன அதே இடம்தானா? வீட்டில் எந்த மூலையில் பார்த்தாலும் குப்பையும் கூலமுமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் அழுக்கு உடைகள். எல்லா பொருள்களும் இடம் மாறி தாறுமாறாக கிடந்தன. ஆனந்தின் மேஜை முழுவதும் ஊசி மருந்துகளும் மருந்து பாட்டில்களும் மாத்திரைகளும் இறைந்து கிடந்தன. எப்பொழுதோ குடித்துவிட்டு வைத்திருந்த காப்பி கோப்பையும் காய்ந்த நிலையில் கிடந்தது. பாலு இளைத்து துரும்பாகி குச்சியாகி விட்டிருந்த கைகால்களோடு கட்டிலில் படுத்திருந்தான். லக்ஷ்மி ஜுரத்தின் வேகத்தில் நினைவு இல்லாமல் கிடந்தாள். ஆனந்தின் படுக்கையின் மீது விரிப்பு எதுவும் இருக்கவில்லை. தலையணிகள் சாய்வு நாற்காலியின் கீழே கிடந்தன. சமையலறையை பார்த்தால் இன்னும் பயங்கரமாக இருந்தது. வேலை வேலை வேலை, எந்த பக்கம் திரும்பினாலும் வேலைதான். சிடுக்கு விழுந்த நூல்கண்டு போலிருந்த வேலைகளை எந்த நுனியிலிருந்து தொடங்குவது என்று புரியாதவளாக அன்னபூர்ணா அப்படியே நின்று கொண்டிருந்தாள். பின்னால் இருந்து வந்த ஆனந்த் சொன்னான், பார்த்தாயா வீட்டை? இங்கே நான் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த போது நீ என்னடாவென்றால் உங்கள் சித்தப்பாவின் வீட்டை பார்த்து கொள்ளணும் என்று போய் உட்கார்ந்து விட்டாய். நான் தந்தி கொடுத்த பிறகும் ஏன் உடனே புறப்பட்டு வரவில்லை? குற்றவாளியை கேட்பது போல கேட்டான். அன்னபூர்ணா மெதுவாக அவன் பக்கம் திரும்பி நேருக்கு நேர் பார்த்தாள்.
ஆனந்தின் முகம் சோர்ந்து போயிருந்தது. அவன் சட்டைக்கு பொத்தான்கள் இல்லை. கண்கள் தூக்கமின்மைக்கு அறிகுறியாக பாரமாக இருந்தன. சொல்லு, ஏன் வரவில்லை? ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? என்றுமில்லாத விதமாக அன்னபூர்ணா கூச்சப்படாமல் தயக்கமில்லாமல் தன்னை கூர்ந்து பார்ப்பதை கவனித்துவிட்டு ஒரு மாதிரியாகிவிட்டான். ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? தன்னால் பேச முடியாது என்று தெரிந்தும் அடிக்கடி தன்னை ஏன் இப்படி உலுக்கி எடுக்கிறான்? தனக்கு மட்டும் பேச்சு வந்திருந்தால் வாழ்க்கையே வேறு விதமாக இருந்திருக்குமே. அன்னபூர்ணா கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். நான் வெளியே போய்விட்டு வருகிறேன். டாக்டர் மருந்து எழுதி கொடுத்திருக்கிறார். ஊரில் விஷக்காய்ச்சல் பரவி இருப்பதால் இந்த மருந்துக்கு டிமாண்ட் அதிகரித்து விட்டது. மெயின் கடை தெரு வரையிலும் போய் வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அன்னபூர்ணா முன் அறையை ஒழித்து வைத்துக் கொண்டிருந்த போது லக்ஷ்மி பலவீனமான குரலில் அப்பா அப்பா என்று அழைப்பது கேட்டது. கை வேலையை போட்டுவிட்டு அன்னபூர்ணா அங்கே போவதற்குள் லக்ஷ்மி படுக்கையின் மீதே வாந்தி எடுத்து விட்டாள். அன்னபூர்ணா அருகில் சென்று லக்ஷ்மியை அணைத்து பிடித்து கொண்டு மார்பையும் முகத்தையும் தடவி கொடுத்தாள். அரைகுறை நினைவு இருந்த நிலையில் லக்ஷ்மி அம்மா அம்மா என்று அழத் தொடங்கினாள். அன்னபூர்ணாவின் கண்கள் கசிந்து விட்டன. அம்மா அம்மா. இதயத்தில் அந்த குரல் கோடி குரல்களாக எதிரொலிக்கத் தொடங்கியது. லக்ஷ்மியின் படுக்கையின் மீது மாற்றி போடுவதற்கு வேறு போர்வை இருக்கவில்லை. இருந்த போர்வைகளெல்லாம் அழுக்கடைந்து ஒரு மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. அன்னபூர்ணா தன் பெட்டியை திறந்து இஸ்திரி செய்த காட்டன் புடவைகளை எடுத்து வந்து லக்ஷ்மியின் படுக்கையின் மீதும் பாலுவின் படுக்கையின் மீதும் விரித்தாள். லக்ஷ்மியின் கத்தலுக்கும் முனங்களுக்கும் விழித்து கொண்ட பாலு தன்னை தூக்கி கொண்டது யாரென்று தெரிந்ததுமே சித்தி என்றான். அவன் கண்களும் சற்று முன் ஆனந்த் வியப்புடன் பார்த்தது போலவே ஆச்சரியமாக பார்த்தன. அன்னபூர்ணா மெதுவாக அவனை மார்போடு அணைத்து கொண்டாள். கொழுக்கு கொழுக்கென்றிருந்த பாலு எப்படி ஆகிவிட்டான்? அவன் ஆகார விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டால் தவிர பழைய நிலைக்கு தேற்ற முடியாது. இந்த பாலும் விஷஜுரம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்து சேர்ந்தது? இந்த வீட்டை இப்படி போட்டுவிட்டு மாமியார் சேஷாத்திரம் போவானேன்? ஒரு கால் போனாலும் வீட்டில் சரியான ஏற்பாடுகளை செய்துவிட்டு போயிருக்க வேண்டியது தானே. சரோஜா இதையெல்லாம் பார்த்து கொள்வாள் என்று நிச்சிந்தையாக போயிருப்பாளோ? இடுப்பை விட்டு கீழே இறங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த பாலுவை எப்படியோ சமாதானப்படுத்தி படுக்கச் செய்துவிட்டு மறுபடியும் வீட்டை ஒழித்து வைக்கத் தொடங்கினாள். 1/2 மணியில் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு போன ஆனந்த் வீடு திரும்புவதற்கு 1.5 மணி நேரமாகிவிட்டது. வந்ததுமே அன்னபூர்ணாவை வெந்நீர் கொண்டு வரச் சொல்லி லக்ஷ்மிக்கு மாத்திரை தந்து விழுங்கச் செய்தான். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததுமே சோர்வாக இருந்த அவனுக்கு ஏதோ நிம்மதி ஏற்பட்டு விட்டார் போல இருந்தது. அன்னபூர்ணாவின் கையில் ஏதாவது மந்திரக்கோள் இருக்குமோ? தான் போகும்போது இருந்த வீட்டிற்கும் இப்பொழுது உள்ள வீட்டிற்கும் சம்பந்தமே இல்லை. சாமான்கள் எல்லாம் அதனதன் இடத்தில் இருந்தன. மூளைக்கு மூளை கிடந்த அழுக்கு உடைகள் மாயமாகிவிட்டன. காலியான மருந்து பாட்டில்களை காணவில்லை. படுக்கைகள் தும்பை பூவை போல வெண்மையாக இருந்தன. தரையெல்லாம் தூசி தும்பு இல்லாமல் துப்புரவாக இருந்தது. உண்மையில் வீட்டை நேர்த்தியாக எடுத்து வைப்பதில் பெண்களுக்குத்தான் எவ்வளவு திறமை, எவ்வளவு பொறுமை. லக்ஷ்மியின் தலையில் மடியில் வைத்து கொண்டிருந்த ஆனந்திற்கு அன்னபூர்ணா காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். சுட சுட ஆவி பறந்து கொண்டிருந்த காப்பியை குடித்ததுமே ஆனந்துக்கு போன உயிர் திரும்பி வந்தாற்போல் இருந்தது. காஃபி டம்ளரை திருப்பி கொடுத்து கொண்டே நீ போன பிறகு இவ்வளவு ருசியான காஃபியை இதுவரையில் நான் குடித்ததே இல்லை. இதை நீ நம்புவாயா என்றான். அந்த சமயத்தில் அவனை பார்த்த அன்னபூர்ணாவுக்கு அந்த கண்களில் அந்த புகழ்ச்சியில் நேர்மை இருப்பது போல தோன்றியது. பாலுவுக்கு அன்றைக்குத்தான் பத்திய சாப்பாடு போட்டாள். சாப்பிடும்போது ஆனந்த் தானாகவே சொல்லத் தொடங்கினான். வேலைக்கார பையனுக்கும் இதே ஜுரம்தான். ஊரில் நிறைய பேருக்கு விஷக்காய்ச்சல் வந்ததால் டாக்டர்களுக்கு ஓய்வே இல்லை. ஆஸ்பத்திரியிலும் இடமில்லை. எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சுதான். நோயாளியை எவ்வளவு சித்திரவதை செய்யணுமோ அத்தனையும் செய்துவிட்டுத்தான் போகும். பாலு பிழைக்க மாட்டான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் கடவுள் கருணை காட்டியதால் பிழைத்து கொண்டு விட்டான். ஆனந்திற்கு சிரத்தையுடன் பரிமாறிக்கொண்ட எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அன்னபூர்ணா. மாலை நெருங்குவதற்குள் லக்ஷ்மியின் ஜுரம் அதிகரித்து விட்டது. ஜன்னியின் அறிகுறிகள் தென்பட்டன. பிறகு அதுவும் நின்று இரவு 9 மணி அளவில் உடல் சில்லிட்டு போகத் தொடங்கியது. ஆனந்த் பதற்றமடைந்து உடனே டாக்டருக்கு ஃபோன் செய்தான். அவர் வந்து லக்ஷ்மியை பரிசோதித்துவிட்டு 2 இன்ஜெக்ஷன்களை போட்டார். டாக்டர் நாடியை பரிசோதித்து கொண்டிருந்த போது வீட்டிலிருந்து அவருக்கு ஃபோன் வந்தது. வேறு நோயாளி யாரோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களாம். அவசரமாக வரச் சொல்லி அழைப்பு வந்தது. டாக்டர் மருந்து பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டே சொன்னார். இதுதான் கடைசி இன்ஜெக்ஷன். இது வேலை செய்து உடம்பில் சூடு வந்தால்தான் உண்டு, இல்லாவிட்டால் இல்லை. 1.5 மணி வரையில் பாருங்கள். சூடு வந்தால் உடனே எனக்கு ஃபோன் செய்யுங்கள். இல்லாவிட்டால் தேவையில்லை. அதற்கு மேல் மருந்துகள் எதுவும் வேலை செய்யாது.
அவரை வழி அனுப்புவதற்காக வாசல் வரையிலும் வந்தான் ஆனந்த். தொடர்ந்து அன்னபூர்ணாவும் வந்தாள். டாக்டர் போய்விட்டார். ஆனந்த் உடனே வீட்டிற்குள் போகவில்லை. அன்னபூர்ணா அவன் நிழல் போல அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். 5 நிமிடங்களுக்கு பிறகு ஆனந்த் மெதுவாக திரும்பினான். அவன் பார்வை அன்னபூர்ணாவின் மீது சலனமில்லாமல் படிந்தது. துக்கம் தொண்டையை அடைக்கச் சொன்னான். பார்த்தாயா பூரணா, அநியாயமாக ஆதரவு இல்லாமல் இருப்பவர்களை துன்புறுத்தினால் கடவுள் எப்படி தண்டிக்கிறார் என்று பார். அன்றைக்கு நான் என் சுயநலத்திற்காக நீ என்ன நினைத்து கொள்ளுவாய் என்று கூட எண்ணி பார்க்காமல் உன் கருவில் வளர்ந்து வந்த குழந்தையை கொல்ல தீர்மானித்தேன். என்னை எதிர்த்து நிற்க முடியாத உன் ஊமை வேதனை சாபமாக மாறி என்னை தண்டிக்கிறது. பாலுவுக்கு சீரியஸ் ஆகி விட்டபோதே நினைத்து கொண்டேன். என் கண்களுக்கு முன்னால் உன் உருவம்தான் தென்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த கண்டம் தாண்டிவிட்டது. பாலுவுக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. கடவுள் என்னை மன்னித்து விட்டார் என்றே நினைத்தேன். ஆனால் இப்பொழுதுதான் தோன்றுகிறது, லக்ஷ்மி என்றால் எனக்கு எவ்வளவு உயிர் என்று அந்த கடவுளுக்கே தெரியும். லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆகிவிட்டால் எனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை முழுமையாகிவிடும். வெறித்து பார்த்து கொண்டிருந்த அன்னபூர்ணா சட்டென்று கையை நீட்டி அவன் வாயை பொத்தினாள். அவன் குரலில் தென்பட்ட நடுக்கத்தை, வேதனையை பார்த்ததும் அவளுக்கு என்னவோ போலிருந்தது. அவனை அருகில் இழுத்து அணைத்து கொண்டு, கடவுள் சாட்சியாக சொல்லுகிறேன், எனக்கு சில சமயம் உங்கள் மீது கோபம் வந்தது உண்மைதான். ஆனால் குழந்தைகளின் மீது என்றுமே துவேஷம் இருந்தது இல்லை. நான் கனவிலும் அவர்களை பற்றி தீங்காக நினைக்கவில்லை. என்னை நம்புங்களேன் என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. அப்படி சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் அப்படி பேசக்கூடிய சக்தி அவளுக்கு ஏது? சுவரில் இருந்த கடிகாரம் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நள்ளிரவு நேரத்தில் நிசப்தமான சூழ்நிலையில் லக்ஷ்மியின் தலைமாட்டில் ஆனந்தும் கால்மாட்டில் அன்னபூர்ணாவும் உட்கார்ந்து கொண்டு மரண தேவதையின் கருணையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனந்த் நெற்றி போட்ட 2 கைகளாலேயும் அழித்து பிடித்து கொண்டே சலனமில்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். அவன் மனம் முழுவதும் வேதனையால் தவித்து கொண்டிருந்தது. லக்ஷ்மி பிறந்தபோது நடந்த நிகழ்ச்சிகள், ராதாவின் மரணம் மற்றும் பல சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. அன்னபூர்ணா அடிக்கடி லக்ஷ்மியின் நெற்றியை, கழுத்தை, வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். உடம்பில் சூடு வந்ததா என்று. ரொம்ப நேரம் கழிந்தது. அன்னபூர்ணா திடீரென்று குனிந்து ஆனந்தின் தோளில் பலமாக தட்டினாள். ஆனந்த் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கையை பிடித்து லக்ஷ்மியின் வயிற்றின் மீது வைத்தாள். ஆனந்த் தொட்டு பார்த்தான். உண்மைதான், கொஞ்சம் உஷ்ணம் தென்பட்டது. மெத்தென்றிருந்த லக்ஷ்மியின் கையை அழுத்தி பார்த்தான். லேசாக சூடு வந்தது. ஆனாலும் நம்ப முடியாதவன் போல, எனக்கு தெரியவில்லை, நீ மறுபடியும் பார்த்து சொல்லு என்றான். அன்னபூர்ணா மறுபடியும் தொட்டு பார்த்தாள். ஃபோனை சுட்டி காட்டி டாக்டருக்கு தெரியப்படுத்த சொன்னாள். ஆனந்த் எழுந்து போனான். 1/2 மணி நேரம் கழித்து டாக்டர் வந்தார். லக்ஷ்மியை பரிசோதித்துவிட்டு இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டார். லக்ஷ்மிக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை. இனி பயமில்லை என்றும் மறுபடியும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பிவிட்டார். டாக்டர் கிளம்பி போன 10 நிமிடங்களுக்கெல்லாம் சுவர் கடிகாரம் 3 மணி அடித்தது. விளக்குகளை அணைத்துவிட்டு வாசல் விளக்கை போட்டுவிட்டு வந்தான். அன்னபூர்ணா முன் அறையில் இருந்த விளக்கை அணைக்கப் போனவள் அப்படியே நின்று விட்டாள். ஹாலில் நீளமாக போடப்பட்டிருந்த சோபாவில் ஆனந்த் கண்களை மூடிய நிலையில் உட்கார்ந்திருந்தான். அவளை பார்த்ததும், விளக்கை அணைத்து விடு பூரணா என்றான். அவள் விளக்கை அணைத்து விட்டாள். அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது போலும். அன்னபூர்ணா நிசப்தமாக அங்கிருந்து நகரப்போனாள். பூரணா பின்னிலிருந்து அழைத்தான். நின்று விட்டாள். இப்படி வா, கொஞ்ச நேரம் என் அருகில் உட்கார்ந்து கொள். 5 நிமிடங்கள் போதும். அவன் குரலில் வெளிப்பட்ட ஏக்கத்தை, களைப்பை உணர்ந்த அன்னபூர்ணா மறுபேச்சு பேசாமல் அவன் அருகில் போய் நின்றாள். அறையின் விளக்கை அணைத்து விட்ட போதும் தெருவிளக்கின் வெளிச்சம் அறைக்குள் வந்து விழுந்து கொண்டிருந்தது. அவள் அருகில் வந்ததும் கையை பிடித்து கொண்டே சொன்னான். பூரணா, நீ வந்தது முதல் மூச்சு விடுவதற்கும் நேரமில்லாமல் வேலை செய்து கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் சுயநலத்தை மன்னிப்பாயா? ஓயாத அலைச்சலினாலோ என்னவோ தலையை ரொம்ப வலிக்கிறது. அன்னபூர்ணா மேலும் அருகில் வந்தாள். ஆனந்த் நகர்ந்து அவள் உட்கார்ந்து கொள்ளுவதற்கு இடம் கொடுத்தான். அன்னபூர்ணா அவன் நெற்றியின் மீது கையை வைத்தாள். ஆனந்த் சட்டென்று தலையை உயர்த்தி அவள் மடியில் வைத்தான். கொஞ்ச நேரம் அவள் அமைதியாக இருந்தாள். அவனும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனிடமிருந்து அவளுக்கும், அவளிடமிருந்து அவனுக்கும் அந்த ஸ்பரிசத்தின் மூலமாக ஏதோ சக்தியும் தைரியமும் கிடைத்தாற்போல இருந்தது. இருவருக்கும் ஒரே விதமான உணர்வு ஏற்பட்டது. மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு துணை ரொம்ப அவசியம் என்ற உண்மையை அந்த சமயத்தில் இருவருமே உணர்ந்தார்கள். அன்னபூர்ணா மென்மையாக அவன் நெற்றி பொட்டை நீவி விடத் தொடங்கினாள். ஆனந்த் பெருமூச்சு விட்டபடி, பூரணா, நீ போன பிறகு எத்தனை தடவை இதே போல தலைவலி வந்தது தெரியுமா
தலைவலி வந்தபோதெல்லாம் இதமான உன் கையின் ஸ்பரிசத்திற்காக நான் எவ்வளவு தவித்து போனேன் தெரியுமா? தெரிந்திருக்க நியாயமில்லை. அதை நீ ஊகித்தும் இருக்க மாட்டாய் என்றான். அன்னபூர்ணா பதில் பேசவில்லை. அவனுக்கு தன் நினைவு வந்தது என்ற விஷயம் மட்டும் சோர்ந்து போன அவள் இதயத்தில் பன்னீரை தெளித்தாற்போல இருந்தது. பூரணா, அம்மா என்ன காரியம் செய்தால் தெரியுமா? என் மீது இருந்த கண்மூடித்தனமான அன்பினாலோ அல்லது வயோதிகத்தால் உண்டான பிடிவாதமோ தெரியவில்லை, எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறேன் என்று அடம்பிடிக்கத் தொடங்கினாள். அன்னபூர்ணாவின் இதயம் ஒரு வினாடி நின்று மீண்டும் இயங்கியது. ஆனந்தின் குரல் வருத்தத்தோடு வெளிவந்தது. அம்மாவோடு சண்டை போட்டு ரொம்ப நாளாகிவிட்டது. எங்கள் இருவருக்கும் இந்த விஷயமாக மறுபடியும் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டுவிட்டது. எனக்கு விருப்பமில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். நீ ஊமை பெண் என்று அம்மா சொன்னாள். எனக்கு என்றுமே அப்படி தோன்றியதில்லை. என் எண்ணத்தை அந்த பெண் என் கண்களிலிருந்தே புரிந்து கொள்வது போல நானும் அவள் முகத்தை பார்த்து அனைத்தையுமே உணர்ந்து கொள்கிறேன் என்றேன். அந்த பெண்ணுடன் நீ என்ன சுகத்தை கண்டாய் என்று கேட்டாள். சுகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொல்லு முதலில் என்றேன் நான். அன்னபூர்ணா அவன் தலையை பிடிப்பதையே மறந்து போனவளாக அவன் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் சொல்லத் தொடங்கினான். எனக்கு தேவை என் வயதையும் என் ஆசைகளையும் தூண்டிவிடக்கூடிய பெண் இல்லை என்றும், என் குடும்பத்தையும் என் வீட்டையும் அமைதியாக நிர்வகிக்கக்கூடிய பொறுமை உள்ள இல்லாள் என்றும், அந்த பெண் அன்னபூர்ணாதான் என்றும் நான் அம்மாவுக்கு புரிய வைப்பதற்குள் எனக்கு உயிரே போய்விட்டது. என்னிடம் கேட்காமல், என் விருப்பம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அந்த பாண்டுரங்கனுக்கு வாக்கு கொடுத்து விட்டதோடு முகூர்த்த தேதியை கூட குறித்து விட்டேன் என்றாள். ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் செய்ய முடியாது என்றேன். அம்மா என்ன செய்தால் தெரியுமா? நீ சம்மதம் தெரிவித்து எழுதி தந்த காகிதத்தை எடுத்து காட்டினாள். அதிர்ச்சி அடைந்து விட்டேன். சொல்லு பூரணா, அந்த கையெழுத்தை நீ உண்மையாக மனப்பூர்வமாக சம்மதித்துதான் போட்டாயா? நீயாகவே என்னை இன்னொருத்திக்கு ஒப்படைத்து விடுவதற்கு முடிவு செய்து விட்டாயா? இவ்வளவு விரக்தி உனக்கு ஏன் ஏற்பட்டது சொல்லு. நான் உன்னை வருத்தப்படை செய்துவிட்டேன் என்றுதானே? அன்னபூர்ணா பதில் பேசவில்லை. சிலையாக அப்படியே உட்கார்ந்திருந்தாள். இந்த கல்யாணத்திற்கு அன்னபூர்ணா சம்மதித்தாலும் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டேன். அதனால் அம்மாவுக்கு என்மேல் கோபம் வந்துவிட்டது. கொடுத்த வாக்கை மீறி அவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பது? க்ஷேத்திராடனம் என்ற சாக்கு வைத்துக்கொண்டு கிளம்பி போய்விட்டாள். பாண்டுரங்கனுக்கும் கூட என் மீது கோபம் வந்துவிட்டது. நான் ஏதோ அவருக்கு ஆசை காட்டி ஏமாற்றி விட்டதாக நினைத்து விட்டார். இவ்வளவு நாட்களாக என் பார்ட்னராக இருந்தவர் இப்பொழுது பிரிந்து போய்விட்டார். அந்த வேலைகள் எல்லாம் என் மீது விழுந்தன. என்னால் அங்கே வர முடியவில்லை. வேலையில் எரிச்சல், அம்மா வீட்டில் இல்லாமல் போனது, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, எல்லாமாக சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல இருந்தது. இன்றைக்கு வீட்டின் நிலைமையை நீயே உன் கண்ணால் பார்த்தாய். நீ வந்ததால் எனக்கு எவ்வளவு தெம்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. நீ வருவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் நிறுத்தி ஆனந்த் பூர்ணாவின் கையை தன் கையில் எடுத்து கொண்டு தடவி கொடுத்தான். பூரணா, மனம் விட்டு சொல்லட்டுமா? கல்யாணம் ஆவதற்கு முன்னால், ராதா என் மனதில் இடம்பெறுவதற்கு முன்னால், மனைவி என்றால் என்ன என்று எனக்கு சில எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளும் இருந்தன. என்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளப் போகும் அந்த பெண் என் வீட்டிற்கு தகுந்த இல்லத்தரசியாக, என் குழந்தைகளுக்கு தாயாக, எனக்கு துணையாக, நிழலாக, என் வாழ்க்கையோடு எண்ணங்களோடு அந்தர்வாகினியாக கலந்து போய் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்தேன். ராதாவை மணந்து கொண்டேன். ஆனால் என் கற்பனை உருவம் ராதாவோடு ஒத்துப்போகவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நீ லட்சுமியை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த போது மேஜைக்கு பக்கத்தில் இருந்தபடி உன்னையே பார்த்து கொண்டிருந்தேன். நினைவு இருக்கிறதா? எனக்கு ஏனோ என் எண்ணங்களின் மறு உருவம் உன்னிடம் தென்பட்டதாக தோன்றியது. அந்த உணர்வு இன்று புதிதாக ஏற்பட்டது இல்லை. இதற்கு முன்பே நீ வீட்டை நேர்த்தியாக எடுத்து வைத்து கொண்டிருந்த பொழுது, குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்துடன் வளர்க்கும் போது கூட தோன்றியது. அப்பொழுதே என் மனதில் போராட்டம் தொடங்கிவிட்டது. முதலில் வீட்டுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மட்டுமே உன்னை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் சில நாட்களுக்குள்ளாகவே என் இதயத்தில் உனக்கும் இடம் ஒதுக்கி உன்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ராதாவின் நினைவுகள் அடிக்கடி குறுக்கிட்டு கொண்டிருந்தன. ராதாவை மறந்து போய் உன் மோகத்தில் விழுந்து விட்டேனோ என்ற பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பலவீனத்தை, கையாளாகாத தன்மையை பார்த்து எனக்கே என் மீது கோபம் வரும். அந்த கோபத்தை எல்லாம் உன்மேல் தீர்த்து கொள்ளணும் என்று பார்ப்பேன். சில சமயம் காட்டவும் செய்தேன். ஆனால் உன்னை கோபித்து கொண்டு வெளியே போய் உட்கார்ந்து கொண்டால் பச்சாதாபத்தால் என் மனம் தவிக்கத் தொடங்கிவிடும். மறுபடியும் உன்னிடம் வரவேண்டும் என்ற தவிப்பு ஏற்படும். மெல்ல மெல்ல மந்திர ஸ்தாயியில் இறங்கி அவன் குரல் மனதை உருக்கும் விதமாக ஒலிக்கத் தொடங்கியது. பூரணா, காலையில் நீ வந்ததுமே, உன்னை பார்த்ததும் நீ தாயாகப் போகிறாய் என்றும் என் உருவம் உன்னுள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிந்து கொண்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டது தெரியுமா?
போன தடவை நடந்ததற்கு என்னை மன்னிப்பாயா? எல்லாவற்றையும் மறந்து போய் என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாயா? என்னை புரிந்து கொள்வாயா? அன்னபூர்ணாவின் கண்களில் முதல் தடவையாக ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. முதல் தடவையாக அந்த சந்தோஷத்தை உணர்ந்தாள். கண்ணீருக்கு இவ்வளவு ஆனந்தம் இருக்கிறதா? அது இவ்வளவு இனிப்பாக இருக்குமா? இப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீரை உணரக்கூடிய தருணங்கள் மனித வாழ்க்கையில் எவ்வளவு அபூர்வமானவை! இதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டிய நினைவுகள். சொல்லு பூரணா, சொல்லு, ஏதாவது பேசு. ஆனந்த் மறுபடியும் கேட்டான். எப்படி சொல்லுவாள்? அவளால் தான் பேச முடியாதே. இருந்தாலும் சரி, இந்த முறை அன்னபூர்ணா தன் இயலாமைக்கு வெட்கப்படவில்லை. பதில் சொல்லுவது போல ஆனந்தின் தலையை மார்போடு அணைத்து கொண்டாள். இந்த உலகத்தில் எந்த மொழியாலும் வெளிப்படுத்த முடியாத அபூர்வமான உணர்வு ஒன்று அன்னபூர்ணாவின் ஸ்பரிசத்திலிருந்து ஆனந்தின் இதயத்திற்குள் பரவி புலகாகிதமடையச் செய்தது. களைத்து போய் ஓய்வெடுத்துக் கொள்வது போலவும் ஆனந்தத்தால் மெய் மறந்து போனவன் போலவும் ஆனந்த் கண்களை மூடிக்கொண்டான். முற்று. இத்துடன் இந்த பாகம் முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தை கேட்க நீங்கள் இந்த கதையின் தலைப்புகளை தேட வேண்டியது இல்லை. அதற்கு பதிலாக இந்த வீடியோவின் இறுதியிலேயே இதன் அடுத்த பாகத்திற்கான கிளிப்பிங் ஃப்ளாஷ் ஆகும். அதில் உங்கள் விரலை வைத்து ஜஸ்ட் ஒரு கிளிக் செய்தால் அது உங்களை இதன் அடுத்த பாகத்திற்கான தொடர்ச்சிக்கு அழைத்து சென்றுவிடும். தொடர்ச்சியான அடுத்த பாகம் சிரமமில்லாமல் மிக எளிதாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் வாசித்துள்ள மற்ற கதைகளையும் கேட்க வேண்டுமென்றால் எனது சேனலின் உள்ளே சென்று பிளேலிஸ்டில் இருக்கும் கதைகளை கிளிக் செய்து கேட்கலாம்.